जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करणीयम, जय श्री ऊपरकनाथ करणम, जय श्रीல பிரபாதி மகாராஜ் கருணம், என் குருநாதர் கருணம். தொடர்ந்து வந்து வீக்லி வெள்ளிக்கிழமை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்துவதற்கும் மடியனுடைய பணிவான வணக்கங்கள். हरे कृष्णा. ओके. जय जगन्नाथ बल सुभद्रा महारानी स्नान यात्रा महा उत्सव की. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து டைம் ஆயிட்டனால நம்ம டக்கு டக்குன்னு ஸ்பீடா போனோம். ஏன்னா சோ மெனி திங்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 6வது மாதம் ஜூன் அண்ட் ஜூலை 7வது மாசம் வந்துருச்சுனாலே ஜெகநாதருடைய இதுதான். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்த ஸ்நான யாத்திரை கிளாஸ் கேட்டதில்லை? அறவே ஸ்நான யாத்திரானா கிளாஸ் அறவே கேட்டதில்ல. ஸ்நான யாத்திரை அறவே தெரியாது. முதல்ல கை தொடுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே சரி, ஸ்நான யாத்திரை கிளாஸ் கேட்டது தெரியும், போயிருக்கேன். ஆனா ஸ்நான யாத்திரை கிளாஸ் கேட்டதில்ல. ஓகே மதுஜி, மத்த எல்லாம் தெரியுமா தானே மதுஜி? கொஞ்சம் கொஞ்சம் ஓகே வருவோம். பள்ளிய மாதிரி தெரியும், உங்கள்கிட்ட தான் 5 வருஷமா கேட்டிருக்கேன். அதான் சொல்ல போறேன். ஆமா அதே 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 நோட்ஸ் தான். 2018 எழுதுனா அதே நோட்ஸ் தான். விரஜா மாதாஜி, விரஜா விலாசினி மாதாஜி கொஞ்சம் 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 அறியுமா? சரி ஓகே, நம்ம டைரக்டா போயிடலாம். ஓகே, முதல்ல வந்து ஜெகநாதர் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்நான யாத்திரை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸ்நான யாத்திரான்னு என்ன அதை பத்தி பார்க்க போறோம். நாளைக்கு ஸ்நான யாத்திரா. ஓகேவா? கண்டிப்பா நீங்க போய் கோவில கலந்துக்கிறோம். எஸ்பெஷலி பிஎம் பக்தி மண்டியில வந்து ஜெகநாத் அங்க செய்யறாங்க, அங்க போய் கலந்துக்கலாம். அப்படி அங்க செய்யறாங்க. அப்புறம் வந்து தொடுல செய்வாங்க நினைக்கிறேன். தொடுல செய்வாங்க. ஆனா பக்தி மண்டர் அண்ட் கேர் ரெண்டும் வந்து ரொம்ப விமர்சனையா இருக்கும். நம்ம வந்து முடிஞ்சா பக்தி மண்டியில் கலந்துக்குங்க, அது ரொம்ப இதா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து நோ கலரிங், ஜஸ்ட் லிசனிங் கதா ஸ்டோரி தான். சத்தம் வரக்கூடாது எனக்கு. ஓகே, வந்துச்சு 4 பேர் 4 மூணுல வச்சிருக்கேன். ஓகேவா? ஏஞ்சி போக கூடாது ப்ரோ, என்கிட்ட கேட்காம கை தூக்காம எஞ்சிடக்கூடாது. ஓகே, முதல்ல வந்து நம்ம வந்து ஜெகநாதர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஜெகநாதருடைய பிரணாம் மந்திரா அண்ட் பலராம் பிரணாம் மந்திரா, சுபத்ரா மகாராணி பிரணாம் மந்திரா அண்ட் சுதர்சன சக்கர் பிரணாம் மந்திரா யார் யாரும் வீட்டுல அது படிக்கிறீங்க? எல்லாரும் ஞாபகம் இருக்கு? நெஹி. சரி, ஒரு பக்தர் காலையில் 2 விஷயம் படிக்கணும். என்னது அது? கண்டிப்பா படிக்கணும். உங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ ஜஸ்ட் போன சைட்ல வச்சிருங்க. இன்னைக்கு ஜெகநாத கதை லீலையில முழுக்க போறோம் நம்ம. ஓகே, 2 விஷயம் தான் சொல்லுங்க மதிஜி. சிஷா சங்கம், வெரி குட். ஓகே, ஒண்ணுன்னு என்னது நந்தினி மாதாஜி? 10 நாம அபராத். நாம அபராதம் நம்ம டெய்லி படிக்கணும். நாம அபராதம் சிஷா சங்கம் தெரியணும். ஓகே ஓகே, श्री जगन्नाथ प्रणवाकी, देव देव जगन्नाथ, உற்சாகத்தோடு சொல்லணும். தேவ தேவ ஜெகநாத, உற்சாகத்தோட. ஓகே, தேவ தேவ ஜெகநாத प्रापनति विनाशनः रहीमा पुंडरीकाक्ष पतितं भावसागरे नमस्तेस्तु जगद्धार जगदात्मा नमस्तुते कैवल्यन्ति गुणादिदः गुणञ्जन नमस्तुते करुणामृत पादोदे सुदामे नमो नमः दीनोदारक गुह्याय कृपा पादोदय नमः परित्राहि जगन्नाथ दीनबंधो नमस्तुते निश्चिन्हो भवं बोधि प्राप्ते द्वं तारणिं सुदं जय जगन्नाथ की. ओके, जय भले प्रणामा की. नमस्ते सोहल ग्राम
நமஸ்தேஸ்து முசாலயுதா நமஸ்தே ரேவதி காந்தா நமஸ்தே பக்த வக்ஸலா நமஸ்தே பலினம் சிரேஷ்டா நமஸ்தே தரணிதாரா பிரம்பரே நமஸ்தேஸ்து त्रहिमा कृष्ण पूर्वजा जय बलदेव की सुभद्रा महारानी प्रणमा की देवी दोम विश्वमायापी मोहयन्ति चराचर पद्मासन संदासी विष्णु भवतु धारिणी जय देवी भक्ति दात्री प्रसीद परमेश्वरी जय देवी सुभद्राध्वं सर्वेशं भद्रदायिनी जय सुभद्रा महारानी की जय सुदर्शन प्रणाम सुदर्शन महाज्वाला कोटि सूर्य समप्रभा अज्ञान तिमिरांधानं वैकुंठ दवा प्रदाभ सॉरी वैकुंठ दाभा प्रदाक्षक नमस्ते सुनित्य विलासा विष्णु अवस्था वैष्णवस्त्र निकेतन आवर्यं वीर्यं यत् रूपं विष्णु तत् प्रणमामि अहं जय जय सुसनखी स्नानयात्रा महाउत्सव की ओके भगवान स्नानयात्रा என்ன அர்த்தம் சரஸ்வதி மாதாஜி எஸ் ஸ்நானா என்ன அர்த்தம்னா குளிப்பாடுறது ஓகே நான் பேசுறது புரியுதானே மதியம் எல்லாருக்கும் மதியம் ஓகேவா கை காட்டிட்டீங்களா ஓகே ஓகேவா ஓகே வெரி குட் ஸ்நானா என்ன ஆகுதுன்னா குளிக்குதுன்னு அர்த்தம் ஸ்நானம் ஓகே இன்னைக்கு நல்லா கேட்கணும் நீங்க நோ கலரிங் ஏன்னா இந்த கதை வந்து காலத்துக்கும் ஞாபகம் இருக்கணும் புரியுதா ரச்சிதீராணி புரியுதா ஜீவா புரியுதா நாளைக்கு நீங்க தான் எனக்கு வந்து பேசணும் அதனால லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் தான் ஓகே இப்போ ஏற்கனவே நம்ம கூட நிறைய வருஷம் ஃபாலோ பண்ணவங்க தெரியும் ஓகே இருந்தாலும் நம்ம வந்து ஜெகநாத் வரும்போது அந்த கதையை திருப்பி நம்ம பேசணும் ஓகே ஸ்நானம் என்றெல்லாம் குளிக்கிறது ஸ்நான யாத்ரா மீன்ஸ் என்னன்னா ஃபெஸ்டிவல் இல்லைன்னா வந்து பகவானும் ஒன்றாக இருக்குது அது என்னன்னா பகவான் வந்து குளிக்கிறார் அதாவது என்னன்னா ஏன் பகவான் குளிக்கிறது என்னங்க அவ்வளவு ஏன்னா அன்னைக்கு தான் அபிஷேகம் பண்றாங்க வாய் பகவான் குளிக்கிறது வந்து இவ்வளவு பெரிய விமர்சனம் கொண்டாடுறாங்க வாய் ஏன் ஜெகநாத் குளிக்கிறது இவ்வளவு விமர்சனம் கொண்டாடுறாங்க அது அங்க வச்சுக்கங்க சரி அதுக்கு இப்பெல்லாம் போகுது உனக்கு மகாலட்சுமி மாதாஜி யாரு இங்க வந்து பலதி காட்டுங்க மாதாஜிங்க ரைட் ஹேண்ட் சைடு ஓகே வெள்ளையா இருக்கிறாரு சுபத்ரா யாரு சக்தி மிடில் நடுவில் இருக்கிறாங்க ஜெயன் அந்த சைடு இருக்கிறது யாரு ஜீவா சத்தமா ஜெகநாத் ஓகே எனக்கு தெரியணும் உடனே இதை நான் சொல்லாம நான் பாட்டு போயிட்டாங்க ரஜினி ரைட் ஹேண்ட் சைடு யாரு ஜெகநாத் அச்சிதவே மிடில் ஒன் யாரு சூத்ரா மகாராணி தென் இது யாரு ஒயிட் அண்ட் கலர் சத்ருக்ன ராம் அம்மா சோறு கிடைக்காது பலடே ஓகே முதல்ல புரியணும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இருக்கணும் ஓகே சரி ஸ்நான யாத்திரானா ஏன் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்னா பகவான் குளிக்கிறது வந்து ஏன்னா அன்னாடிக்கு கோயில் அபிஷேகம் பண்றாங்க கரெக்ட் ஓகே அன்னாடிக்கு அபிஷேகம் பண்ணாலும் ஏன் வந்து ஜெகநாத குளிக்கிறது ஏன் விமர்சனம் கொண்டாடுறாங்கன்னா எல்லா விக்கிரகமும் அன்னாடிக்கு குளிப்பாட்டுவாங்க நம்ம எப்படி 3 வேளை குளிக்கிறோம் 4 வேளை சாப்பிடுறோம் 5 வேளை வந்து என்ன சட்டம் மாத்திரம்ல அதே போல பகவானும் அன்னாடிக்கு குளிக்கணும் அன்னாடிக்கு சாப்பிடணும் 3 வேளை சாப்பிடணும் அது எல்லாருக்கும் நடக்கும் அது குளிக்கிறது வந்து சும்மா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அன்னாடிக்கு கோயிலுக்கு குளிப்பாடி தான் இருக்கிறாங்க விக்கிரகத்துக்கு
ஆனா ஜெகநாத் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பார். அப்ப அவர் குளிக்க மாட்டாரு பிரபு. என்ன சொல்றீங்க? போய் தரா மாதிரி அப்படிதானே? அவருக்கு வந்து வெறும் தண்ணியில அவர் வந்து ஜஸ்ட் அந்த துணியை வச்சு இதை துடைப்பாங்களே தவிர அவரை குளிப்பாட்டு அவசியம் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி. இப்ப ஜெகநாதர் யாரு? ஜெகநாதர் யாரு? பதில் வரணும் எனக்கு. கிருஷ்ணர் ஜெகநாதர். ஓகேவா? சரி. இப்ப கிருஷ்ணர் ஜெகநாதர்னா கிருஷ்ணரும் ஜெகநாதரும் வேற வேற கிடையாது. கரெக்டா? ஓகே. ஏன் வந்து கிருஷ்ணரை வந்து பிறந்ததை கொண்டாடுறோம்? இந்த ஸ்நான யாத்திரா இதுவும் வந்து பகவான் வந்து பிறந்திருக்கிறாரு. ஓகேவா? பகவான் பிறந்திருக்கிறாரு. ஏன் வந்து நம்ம வந்து இப்ப ஜெகநாதரை கிருஷ்ணர் பிறந்தது என்ன சொல்லுவோம் நம்ம? கிருஷ்ணன் ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண அஷ்டமி, கிருஷ்ணன் ஜெயந்தி. ஓகேவா? ஏன் ஜெகநாதர் அப்போ வச்சு அபிஷேகம் பண்ணல? ஏன் தனியா ஒரு நாள் செய்யறாங்க? ஏன் வாணிஸ்ரீ மதஜி, நோ மதஜி, ஏன் ஜென்மாஷ்டமிக்கு வச்சு அபிஷேகம் பண்ணலாம்? நந்தினி மதஜி அடுத்தானே? ஏன் வந்து தனியா ஒரு நாள் வந்து இது பண்றாங்க? ஏன் அபிஷேகம்? நாளைக்கு ஸ்நான யாத்திரா, ஸ்நான பூர்ணிமா, நாளைக்கு பௌர்ணமி. கரெக்ட்? பாய் கருணா மாதாஜி செப்பாலா மாதாஜி கிட்ட தரா டைம். சரி, யாருக்கும் தெரியாதா? ஏன் ஸ்நான யாத்திரா ஒரு குளிக்கிறது மட்டும் தான். அதுக்கு என்ன இருக்கு? வள்ளி மாதாஜி இப்பதான் பெருசா இப்பதான் உங்களுடைய இல்ல. ஓகே மாதாஜி, ஆனா தத்துவம் மஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்ட். வாட் இஸ் தத்துவம்? ஜெகநாதர் கிருஷ்ணர் தான். நல்லா கேட்கணும். நிறைய இதுல வந்து தத்துவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கும் நல்லா தெரிவிக்கணும். ஜெகநாதர் வந்து கிருஷ்ணரும் ஜெகநாதர் வேறு வேறு இல்ல. ஜெகநாதர் கிருஷ்ணர், கிருஷ்ணர் ஜெகநாதர். ஆனா கிருஷ்ணர் தோன்றியது வந்து ஜென்ம அஷ்டமி திதியில தோன்றினாரு. ஆனா ஸ்நான யாத்திரை தனியா நம்ம கொண்டாடுறோம்னா ஜெகநாத உருவம் ஸ்நான பூர்ணிமா அன்னைக்குதான் உருவாச்சு. புரியுதா? அதனாலதான் நம்ம வந்து தனியா ஸ்நான யாத்திரை கொண்டாடுறோம். அவர் பிறந்த நாள் அன்னைக்குதான் நம்ம அந்த அபிஷேகம் செய்யறோம். கிருஷ்ணர் வந்து 2 கை ரூபத்துல பிறந்தது அஷ்டமி திதி. ஓகே. ஆனா ஜெகநாதர் பிறந்தது வந்து இந்த ஸ்நான பூர்ணிமா டைம். அதனாலதான் இவருக்கு தனியா நம்ம வந்து ஸ்நான யாத்திரை நம்ம செய்யறோம். புரியுதா? யாருக்கு இது புரியல? இது புரியலன்னா அடுத்து நான் வந்து டக்டர் எடுத்து ஓட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் யாருக்கும் புரியாது. ஓகே, மகாலட்சுமி எங்க பிள்ளை வந்துச்சு? ஜெகநாதர் தோன்றிய ரூபம் வந்து இந்த ஸ்நான பூர்ணிமா அன்னைக்கு. ஓகேவா? கிருஷ்ணர் வந்து பிறந்தது வந்து ஜென்மாஷ்டமி. ஓகேவா? அது வேற லீலா. ஆனா ஜெகநாதர் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த 2 கை ரூபம், பெரிய கண்ணு, இந்த உருவம் வந்தது வந்து இந்த ஸ்நான பூர்ணிமா அன்னைக்கு, அதாவது நாளைக்கு. அப்ப அதனாலதான் அந்த அன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்றோம். ஓகே மாதாஜி? ஓகே, சரி. இப்ப வந்து பகவான் ஜெகநாதர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னது, அவர் பிறந்த விஷயம் வந்து சாரி, ஓகே, ஏன்னா ஜெகநாதர் வந்து இந்த ஸ்நான பூர்ணிமா அன்னைக்குதான் இந்த ரூபத்துல, இந்த பெரிய கண்ணு, பெரிய உருவம், அப்புறம் வந்து சின்ன கை, இந்த ரூபத்துல வந்து பிறக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கட்ட ரூபத்திலையும் இதே நாள் அன்னைக்குதான் வராரு. அதனாலதான் ஜெகநாதருக்கு நம்ம அபிஷேகம் பண்றோம். ஓகே. அப்ப இதெல்லாம் வந்து எங்க போட்டிருக்குன்னா ஸ்கந்த புராணத்துல போட்டிருக்கு. ஓகேவா? எந்த புராணம்? ஸ்கந்த புராணம். கந்த புராணம் இல்ல. ஓகேவா? டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கந்த புராணம், முருகரோட புராணம் இல்ல, ஸ்கந்த புராணம். ஓகே. அப்ப அதனாலதான் இந்த நாளை வந்து நம்ம வந்து ஸ்நான யாத்திரை கொண்டாடுறோம். ஜெகநாதர் தோன்றியத ஸ்நான யாத்திரை முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஜெகநாதரை வந்து கோயில வைக்க மாட்டாங்க. ஜெகநாதர் வந்து மூலமூர்த்திய கோயில் இருக்கிறாருல, அந்த ஜெகநாதரை மூலமூர்த்திய கோயில வைக்க மாட்டாங்க. அந்த ஜெகநாதர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டுகிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. 15 நாளைக்கு ஜெகநாதரை பார்க்க முடியாது. ஜஸ்ட் போட்டோ மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அந்த 15 நாள் சென்ற பிறகு தென் ஜெகநாதர் வந்து என்ன பண்ணுவாரு, நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு புது கலர் எல்லாம் அடிச்சு பெயிண்ட் எல்லாம் பண்ணி தென் அதுக்கப்புறம் அவர் என்ன வருவாரு,
ரதத்துல வருவாரு. தட்ஸ் கால் என்னது? ரத யாத்திரா. ஸ்நான யாத்திராக்கும் ரத யாத்திராக்கும் எத்தனை நாள் டிஃபரண்ட்? 15 நாள். அதுல வந்து புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நவ யவ்வன வேஷா. ஓகே, நவ யவ்வன வேஷா. பிரம்ம சமயத்துல ஸ்லோகம் எப்படி இருக்கும்? ஈஸ்வர பரமக்கு சத்தியான அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷன் நவ யவ்வனம் ச வேதேஷ துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாரி தமஹ பஜாமி. அத்வைதம். அத்வைதம் என்னது? பல வார்த்தை சொல்லிருக்கேன். துவைதம் அத்வைதம். அத்வைதம் என்றால் என்ன? அத்வைதம் அத்வைதம் என்ன? ஹரே கிருஷ்ணா ஹரிபோலோ. அத்வைதம் என்றால் என்ன? ரெண்டு இல்ல, ஒண்ணு. துவைனா ரெண்டு, அத்வைதம்னா ஒண்ணு. அத்வைதம் பகவான் ஒருத்தர் தான். அத்வைதம் அச்சுதம். சுதானா விழுந்துருவாரு, அச்சுதானா விழ மாட்டாரு. அவருக்கு என்னைக்குமே வந்து ஃபெயிலியே கிடையாது, தோல்வி கிடையாது. அத்வைதம் அச்சுதம் அனாதி ரூபம். அனாதி ரூபம்னா அவரோட ஃபார்ம், அவரோட உருவம் எப்பவுமே இருக்கு, அனாதி. அச்சுதம் அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். எந்த மாதிரி உருவம்? ஆனந்தமான ரூபம். அவர் வந்து கஷ்டப்பட்டு அது தாடி வச்சிடல, அனாதி அனந்த ரூபம். ஆத்தியம் புராண புருஷன். புராணம் ரொம்ப பழமையானவர், ரொம்ப ரொம்ப பழமையானவர் புராண புருஷன். ஆனா நவ யௌவனம் ச. நவ யௌவனம் பார்க்க எப்பவுமே 16 வயசு போல இளம் பையனா தான் இருப்பாரு. கிருஷ்ணர் எங்க தாடி வச்சுட்டு இருக்காரா? எங்காச்சும் வந்து சோகமா இருக்கிறாரா? எங்காச்சும் வந்து தடி பிடிச்சிருக்கிறாரா? நோ, நவ யௌவனம் ச. ஆனா இப்படிப்பட்ட கிருஷ்ணரை வேதேஷு துர்லபம். வேதேஷு துர்லபம். வேதங்கள்ல வந்து படிச்சு நீங்க பெரிய ஸ்காலரா சமஸ்கிருத படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது. வேதேஷு துர்லபம். வேதங்களால புரிய முடியாது. துர்லபம். ஆனா ஒருத்தரால மட்டும் புரிய முடியும். யாரு? ஆத்ம பக்தோ. பக்தரான மட்டும் தான் புரிய முடியும். அப்படிப்பட்ட கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் வஜாமி. அப்படிப்பட்ட கோவிந்தன் நான் வழிபடுகின்றேன், வணங்குகின்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால வந்து நவ யௌவன வேஷம் எப்பவும் 16 வயசு. அந்த இளமையோட அந்த காட்சி எல்லாம் படி ரதயத்துல 15 நாள் பக்தர்கள் பகவான் பார்க்க முடியாம இருப்பாங்க. ஏன் அது 15 நாள் என்ன நடக்குது? அது வந்து நம்ம ரதயாத்திரை கிளாஸ்ல பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அதுதான் பார்ப்போம். இப்ப ஒண்ணு ஒண்ணா நம்ம போவோம். ஏன் ஜெகநாத ரூபம் வந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன லீலை நடந்துச்சு. ஓகே, அப்ப இங்க வந்து நம்ம வந்து பகவானுக்கு வந்து நம்ம அதனாலதான் வந்து நம்ம வந்து அந்த பிரேயர் பண்ணோம். அன்னாருக்கு முடிஞ்சா இந்த ஜெகநாத் பிரணாமா, பலதேவ் பிரணாமா, சுபத்ரா பிரணாமா, சுதர்சன பிரணாமா. ஓகேவா? சுதர்சன இருக்கா ப்ரோ? இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஜெகநாத, பலதேவ், சுபத்ரா, பராணி, அது பாருங்க. சுதர்சன ப்ரோ கை கட்டுங்க ஒருபடி மேல. தெரியுதா சுதர்சன? தெரியுதா? வாய் சுதர்சன். ஜெகநாத பகவான், பலதேவ் பலதேவ்யூ பலராமன், சுபத்ரா மரணி யாரு? ராதாவா? கிருஷ்ணன் தங்கச்சி. ஓகேவா? ஜெகநாதருடைய அம்மா அப்பா யாரு? கிருஷ்ணனோட அம்மா அப்பா யாரு? மதுரால அந்தினி மாதாஜி. நோ பிரபு, மதுரால வாசுதேவன் தேவகி. ஓகே, வசுதேவருக்கு. ஓகே, வசுதேவ தேவகி. தென் பலராமனோட அம்மா பேர் என்னது? ரோஹிணி. ஓகே, தென் இப்ப எப்படி எல்லாம் அண்ணன் தம்பி ஆகுறாங்க? அம்மா வேறையாச்சா? அப்பா ஒண்ணு. ஓகேவா? அப்பதான் வசுதேவருக்கு இன்னொரு மனைவி ரோஹிணி வயிற்றுலதான் பலராமர் பிறந்தாரு. தென் வந்து தேவகி வயிற்றுல வந்து கிருஷ்ணன் பிறந்த பிறகு வந்து சுபத்ரா மரணி பிறந்தாங்க. ஓகேவா? இது வந்து பின்னாடி தத்துவம் ஒரு ஹெவியான விஷயம் பின்னாடி இருக்க. ஒன்னொன்னா வருவோம். ஸ்லோவா ஆரம்பிப்போம் நம்ம. ஓகே, இப்ப வந்து என்ன சொல்லி நம்ம சோசன் ஏங்க இருக்கு? பவித்ரா மாதிரி 3 பேர். ஓகே, சூசன் எதுக்கு வச்சுக்காங்க? மாதிரி பகவான் சக்கரம். ஓகே, ஏன் சங்கு இருக்கு, பத்ம சங்கு சக்கர கதா பத்மம் 4 இருக்கு. வாய் சூசனை மட்டும் வச்சுக்காங்க. வாய் பாதுகாப்பு. வாட் பாதுகாப்பு?
என்ன பாதுகாப்பு? யார் நர்சிங் கிளாஸுக்கு வந்தா? நர்சிங் தேவ் கிளாஸ்க்கு எல்லாம் வந்தீங்க தானே? நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்ப? ஆக்சுவலி நர்சிங் தேவ் யாரு? பகவானோட கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் தான் பக்தர்களை ப்ரொடெக்ட் பண்ணும். சுதர்சன கவச்சான்னு சொல்லி பாகவதத்துல இருக்கு. அது சுதர்சனம் வந்து என்னதுன்னா பக்தர்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அம்பரீஷ மகாராஜா வந்து ப்ரொடெக்ட் பண்ணது என்னது? அது யாரு அவரு? துர்வாச முனிவர் தொடர்ந்து சுதர்சன சக்கரம். ஓகே, அதுக்கப்புறம் சுதர்சனம் எப்ப பக்தரை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனாலதான் ஜெகநாத இஸ் அ பதித்த பாவன். பதித்த பாவன் என்ன அர்த்தம்? கீழே வந்து ஆத்மா காப்பாத்துறவரு. புரித கல்யாணி மாதாஜி? பதித்த பாவன். ஓகேவா? நாட் கப்பட்ட பாவன். கபடி என்ன அர்த்தம்? கபடியா? குர்கட்னஸ், கபடத்தனம். பகவான் வந்து பதித்த பாவன், அதாவது கீழே விழுந்த ஆத்மாக்கு ஃபாலன் சோல், அதாவது வந்து பகவான் லோகத்துக்கு வரும்போது தவிக்கக்கூடிய ஆத்மா காப்பாத்துறதுதான் பதித்த பாவன் ஜெகநாத். ஆனா நம்ம கபடத்தனமா பொய்யா இருந்தோம், ஆங்காரத்தோட இருந்தோம்னா ஜெகநாத் எப்படி காப்பாத்துது? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்கவே நடிக்கிறவன எழுத முடியாது. ஐ கிவ் மெர்சி, கருணை கொடுக்குறேன், பட் யூ நாட் ரிசீவ். எப்படி நம்ம காப்பாது? அதனால ஜெகநாத் பதித்த பாவன், கீழே உள்ள ஆத்மாக்களை காப்பாற்றுவார். நாட் கப்பட்ட பாவன். கப்பட்ட பாவன் இல்ல, கப்பட்டவங்களை காப்பாற்ற முடியாது. ஓகே, கம் டு பாயிண்ட். சூசன் எதுக்காகனா பக்தரை ப்ரொடெக்ட் பண்றது. அதெல்லாம் ஜெகநாத் எப்பவுமே கூட வச்சிருக்காரு. அது தனியா ஸ்பெசிபிக்கா தன கதை இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்ப வந்து ஜெகநாத் பாத்தீங்கன்னா பிக் பிக் ஐஸ், பலராம பிக் பிக் ஐஸ்ல இருக்காங்க, பெருசா பெருசா இருக்கிறாங்க. வாய். ஏன் ஜெகநாத் வந்து பெரிய பெரிய கண்ணோட, பலராம பெரிய பெரிய கண்ணோட இருக்கிறாரு? வாய். எதனால? கிருஷ்ணன் அழகா இருக்கிறாரு. அச்சம பண்ண ஒரு மதம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? அச்சம பண்ண என்ன சொல்லுவோம்? எங்க செய்யமுனாச்சே. ஓகே, அடுத்து ஓ பவித்ரோ, பவித்ரோ வா சர்வ அவஸ்தம் கதோ அபிவா யாஸ்மாரே புண்டரிகாக்ஷ பரிதம் பாவ சாகரே. ஓகே, புண்டரிகாக்ஷ. புண்டரிகாக்ஷ என்ன அர்த்தம்னா தாமரை கண்கள் உடைய பகவானே. பட் வாய் ஜெகநாதருக்கு வந்து என்னது இது இருக்கு, பெரிய பெரிய கண்கள் இருக்கு. ஏன்? கருணையாருங்க பகவான், பகவான் திருப்பார்வை போதுமா ஆயிற்று. ஏன் ஜெகநாதருக்கு ஸ்பெஷலா லட்டு மாதிரி பெரிய பெரிய கண்ணு? வாய். தீபமணி மாதாஜி என்னை விட்டுடியா, நான் கேட்காத. ஏன் ஜெகநாத் பெரிய கண்ணு இருக்குன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்பெஷலா பேர் இருக்கு. ஓகே, மகாபாவ பிரகாஷா. மகாபாவத்தில் இருக்கும் போது கிருஷ்ணரோட கண்கள் பெருசா இருக்கு. ஓகே, இதான் மகாபாவ பிரகாஷா. ஓகே, இது எப்ப ஏற்படும்னா இந்த மகாபாவ பிரகாஷா இது வந்து பிரிவு ஏற்படும் போது, செப்பரேஷன், பிரிவு ஏற்படும் போது இந்த மகாபாவம் உருவாகும். பிரிவுனா வந்து என்னதுன்னா, இப்போ ஒரு கணவன் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க. இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து ரெண்டு பேர் லீவ்ல வரும்பொழுது அந்த பிரிவு வந்து என்ன ஆகும்? அது ரெண்டு பேரும் வந்தோடனே அது அந்த அளவுக்கு வந்து அன்பு கொடுக்கும். அப்ப அந்த பிரிவு எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த லவ் கூடும். ஒன்னா இருந்தா எப்பவுமே சண்டை தான், எப்பவுமே வந்து முடிஞ்சு. ஓகே, ஆனா பிரிவு இருக்கும்போது தான், இவ வீட்டுல இருக்கும்போது கூட பிள்ளைங்க மேல அருமை தெரியாது, இல்ல அம்மா அருமை தெரியாது பிள்ளைங்களுக்கு. அம்மா வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்க, 2 நாள் வரல, இல்ல பிள்ளைங்க எங்க போயிட்டாங்கன்னா அப்ப போனு, அந்த டிக்டாக் காலு, இல்ல என்னது வாட்ஸ்அப் காலு, வீடியோ காலு, அப்ப அந்த கால் இந்த கால் எல்லா காலும் வரும். பிரிவு வந்து அதாவது அது மெட்டீரியல் பௌதிகமானது, ஆனா இது ஆன்மீகமானது. அவ பிரிவு செப்பரேஷன் இருக்கும் போதுதான் மகாபாவ பிரகாஷா. ஓகே, அந்த மகாபாவத்தோட ஃபார்ம், அந்த உருவம் தான் ஜெகநாத் உருவம். ஜெகநாத் கண்ணு பாத்தீங்கன்னா புதுசு புதுசா இருக்கு. ஓகே, ஃபீலிங் செப்பரேஷன். சரி, பலராமருக்கும் சுபத்ராவுக்கு என்ன ஆயிடுச்சு? ஜெகநாதர் பிரிவில் இருக்கிறாரு. பலராமருக்கும் சுபத்ரா மகாராணிக்கு அவங்களுக்கு 2 பேர் கண்ணியா பெருசா இருக்கு. வாய். ஜெகநாதர் பிரிவில் இருக்கிறாரு. யாரு நினைச்சு பிரிவில் இருக்கிறாரு? ராதாராணி அண்ட் பிரஜாபூமி, பிருந்தாவன், அப்புறம்
நந்த மகாராஜா யசோதம்மா இந்த பிருந்தாவன இருக்கிற நினைச்சு பிரிவில் இருக்கிறாரு. ஓகேவா? ஆனா வாட் ஹேப்பன், சுபத்ராக்கும் பலராமுக்கும் என்னாச்சு? எஸ், ஓகே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா லீலையும் பாத்தீங்கன்னா பகவான் வந்து கிருஷ்ணர் என்ன புருஷோத்தமா? நந்தினி மாதாஜி, லீலா புருஷோத்தமா. ஓகே, கிருஷ்ணர் வந்து லீலா புருஷோத்தமா, ராம மகேஷ் புருஷோத்தமா, சைத்தன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமா. ஓகே, லீலா புருஷோத்தமா. பகவான் வந்து எல்லா வகையின் லீலைகளையும் அவர் செய்யக்கூடியவர். எல்லா லீலையும் அவர் இது பண்றாரு. இது எல்லாமே கிருஷ்ணரோட விருப்பத்தை படிதான் நடக்குது. துமி சர்வேஸ்வரா, அவரோட விருப்பப்படிதான் எல்லாமே நடக்குது. ஓகே, இப்ப ஜெகநாதர் வந்து இந்த உருவத்துல வருது எல்லாமே வந்து அவரோட விருப்பத்தின் படிதான் ஏற்படுது. ஓகே, அப்ப ஏன் வந்து இந்த காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல கிட்டத்தட்ட 9 வருஷம் தான் இருந்தாரு. சின்ன வயசு வரைக்கும் தான் இருந்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து யாரு, அக்குரர் டிரைவர் அக்குரர், அவர் வந்து கூட்டிகிட்டு எங்க போயிட்டாரு, மதுராவுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மதுராவுக்கு போன பிறகு அங்க வந்து அரண்மனைகள், அப்புறம் துவாரகையில வந்து மனைவிகள், இந்த மாதிரி அப்படியே போயிருச்சு. ஆனா கிருஷ்ணர் வந்து 3ஆக பிரிக்க முடியும். கிருஷ்ணா, கிருஷ்ணதரா அண்ட் கிருஷ்ணதமா. கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கிற துவாரகையில் இருக்கும்போது வெறும் கிருஷ்ணர். ஓகே, பார்க்க அழகா இருப்பார். ஓகே, மதுரா இருக்கும் போது கிருஷ்ணதரா. கிருஷ்ணதரனா ஒண்ணும் வசீகரிக்கக்கூடியவர், அழகானவர், ஒன்னு அட்ராக்ட் ஆனவர். தென் பிருந்தாவன் இருக்கும் போது கிருஷ்ண தமா. கிருஷ்ண தமா என்னதுன்னா அவர் மிக 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 ஸ்வீட்டானவர், மாதுரியமானவர். அங்க வந்து நோ பொலிட்டிக்ஸ். எங்க எங்க பிருந்தாவன்ல. ஆனா மதுரை துவாரகால பொலிட்டிக்ஸ் வேணும். இல்லைன்னா எப்படி சண்டை போட வைக்கிறது, எப்படி எல்லாத்தையும் வந்து சண்டை போட இது பண்றது, அப்ப அதுல பொலிட்டிக்ஸ். இதுல பிருந்தாவன்ல நோ பொலிட்டிக்ஸ். வெறும் துண்டை கட்டணுமா, மயில வச்சுமா, தலையில உள்ள வருதுமா, மாடை மேய்ச்சோமா, ஆடை மேய்ச்சோமா, முடிஞ்சு. எல்லா ஆச்சாரியும் அதான் பண்ணிருக்காங்க. இயேசுநாதரும் அதான் பண்ணாரு, நபிகள் நாயகனும் அதான் பண்ணாரு, கிருஷ்ணரும் அதான் பண்ணிருக்காரு. அதான் இயேசுநாதர் அந்த கிறிஸ்துமஸ் வரமா பாத்திருக்கீங்களா? அந்த ஒரு வீடு மாதிரி செஞ்சு உள்ள ஆடுலாம் வச்சிருப்பாங்க, ஆடு மாடு எல்லாம். எல்லாம் நம்ம மாடா எப்படி மேய்க்கிறது? எல்லாரும் மாடு ஆடுதான் மேய்ச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து என்னது, அவர் வந்து பிருந்தாவனை விட்டு வெளியான பிறகு அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்து அவருக்கு கிடைக்கல, முழு ஹாப்பினஸ் இல்ல. ஓகேவா? இது கொஞ்சம் பிலோசபிக்கலா போவோம், அப்புறம் வந்து கதைகள் வரும். அதனால வந்து பி பேஷன், அமைதியா உட்காந்து கேட்டாதான் இது வந்து நீங்க இதை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா நம்மளுக்கு ஜெகநாத் தத்துவம் தெரியாது. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப பிசிக்கலி அவர் உடம்பு மட்டும் தான் எப்பவுமே வந்து மதுரால இருக்குமே தவிர, துவாரகையில் இருக்கும் தவிர, ஆனா அவர் மனசு பூரா எப்பவுமே எங்க இருக்கும், பிருந்தாவனம் பிரஜாபூமியில இருக்கும், பிருந்தாவனத்துல இருக்கும். அப்ப அங்க எப்பவுமே வந்து அவர் என்ன நினைப்பார்னா, ராதா ராணி, நந்த மகாராஜா, கோவர்தன மலை, யமுனா நதி, அப்புறம் வந்து ராதா குண்டம், சாம குண்டம், இதைதான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா ரொம்ப அவரை யாரு நினைக்கிறாருன்னா, ராதா ராணி இல்ல ஸ்ரீமதி ராதிகான்னு சொல்லலாம். ராதா ராணி தான் அவர் வந்து அதிகமா ஒரு நினைச்சு பகவான் வந்து இயங்குறாரு. இட்ஸ் ஆல் லீலா. இந்த பகவான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சும்மா வந்துட்டு போயிட்டாருன்னா இந்த கதைலாம் இல்லைன்னா எப்படி நம்ம பக்தி வரும்? அவங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து சரி அதுக்கு தான் சொல்றேன் நானு. ஓகே, அப்ப வந்து ராதாராணிய பார்த்த பிறகு அது ராதாராணியை நினைச்சு அவர் வந்து எப்பவுமே ஏங்கிட்டு இருக்கிறாரு, ராதே 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 ராதே. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, துவாரகையில வந்து 108 மனைவி இருக்கிறாங்க. கரெக்டா? 16,108 மனைவிகள் இருக்கிறாங்க. கிருஷ்ணன் எல்லா இடத்துலயும் வந்து படுத்துங்குவாரு, எல்லா வீட்லயும். ஓகேவா? ஏன்னா கிருஷ்ணன் எல்லாத்தையும் பிரிஞ்சு எல்லா இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இந்த ராணிகள் வந்து கேக்குறாங்க, நைட்ல வந்து கிருஷ்ணர் பார்த்தா ராதே ராதே ராதே. ஒரு வைஃப் ஒரு கணவன் வைஃப் இருக்கும் போது வேற பொண்ணு பேர் சொன்னா என்ன ஆகுறது? அடிமொழிதான். இவன் காவல் வச்சு பாக்குறாங்க, என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு ராதே 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 ராதே. இவருக்கு என்ன சந்தேகம், யார் வந்து ராதே? நான் ஒருத்தர் வீட்டுல குத்துக்கலாட்டம் இருக்கிறேன், அங்க யாரு வந்து ராதே ராதே, யார் அவன்னு இவங்க வந்து மனசுல இதாச்சு. இது வந்து நாளைக்கு நம்ம கேட்போம். ஆனா கிருஷ்ணகிட்ட கேட்கறதுக்கு பயம்.
அப்ப என்ன ஆச்சு? பெண்கள் வந்து ரகசியத்தை மனதுக்குள் போட்டு அடைக்க வைக்க முடியாது. அதை வந்து என்ன பண்ணிடணும் வந்தது? ஓபன் பண்ணி உடைச்சிடணும். உண்மையில நந்தினி வந்தது முறைக்கிறீங்க நீங்க. கண்டிப்பா அது கேட்கணும். யாரு அது? கண்டிப்பா இல்லையா? அதே போலதான் ஆச்சு. அவங்க வந்து எங்க போய் கேட்கறது, என்ன பண்றது சொல்லி தெரியல. ஆனா கிருஷ்ணன் பாட்டுன்னு பைத்தியக்காரதனமா அண்ணாடி ராவிராஜன் சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் கண்ணுல ஃபுல்லா தண்ணியா ஊத்துது. ஐயோ, இவர் யாருக்கிட்ட யார லவ் பண்றாரோ, யார காதலிக்கிறோ அவங்க தெரியல வேற. அப்போ இது என்ன ஆச்சுன்னா, அவங்க மனைவிக்கு என்ன வயிறுல வந்து நெருப்பு கட்டிட்டு எரியும். அப்ப என்ன பண்றாரு, என்ன பண்றாங்க, அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ராதாராணி நினைக்கிறாரு, கிருஷ்ணர் ராதாராணி என்னன்னு சொல்லி அவங்க உண்மையா ஏன் புரியலன்னா, மதுரா துவாரகைக்கு வந்து வேற ஒரு மூடு இருக்கு. மூடுனா என்ன அர்த்தம்னா பாவம். ஓகே, பிருந்தாவனத்துக்கு வந்து தனி பாவம். நீங்க அதனாலதான் மதுரா லீலா துவாரக லீலா cannot compare. நீங்க கம்பேர் பண்ண முடியாது பிருந்தாவன லீலைக்கு. பிருந்தாவன லீலை டோட்டலி டிஃபரெண்ட். மதுரா துவாரகையில வந்து இப்ப கம்சனை அழிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா மகாபாரதத்தை இது பண்றது, அப்புறம் சண்டை போடுறது, அப்புறம் வந்து இதெல்லாம் பண்றது எல்லாம் வந்து இந்த லீலை கிருஷ்ண லீலைகள் தான். ஆனா பிருந்தாவன லீலைகள் வந்து வெண்ணையை திருடுது, கோவர்தன லீலைகள், அகாசூரன் பகாசூரன் பூத்தனம் சாவடிக்குது, இந்த லீலைகள் வேற. ஓகேவா? இப்ப கொஞ்சம் தத்துவத்துக்குள்ள போவோம். ஓகேவா? ரொம்ப கதையும் போயிடக்கூடாது, ரொம்ப தத்துவம் போயிடக்கூடாது, ரெண்டு. ஓகேவா? இன்னைக்கு ரொம்ப இருக்கு. வாட் எவர் பேலன்ஸ் என்ன பண்ண முடியுதோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்கணும். ஓகே, மதுரா அண்ட் துவாரகா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ்வர்யமாயி. என்னது? ஐஸ்வர்யமாய். ஐஸ்வர்யமாயினா என்ன அர்த்தம்னா அங்க ஐஸ்வர்ய பாவம். மதுரா அண்ட் துவாரகா ஐஸ்வர்யா, அங்க ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சு இருக்கும், ஐஸ்வர்ய பாவங்கள் நிறைஞ்சிருக்கும். ஐஸ்வர்ய பாவங்கள் என்ன ஆகுதுன்னா ஐஸ்வர்ய பாவம் என்னதுன்னா அங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், எது நல்லது எது கெட்டது அதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஓகேவா? கிளாஸ் நான் ஒண்ணுதான் கொடுக்குறேன், என்னை மட்டும் தான் பார்க்கணும் எல்லாம். ஓகே, எங்கேயும் பார்க்க கூடாது. மதஜி அந்த நாக்கலை கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒரு நாக்களே. ஸ்ரேஷாவா? ஸ்ரேஷா ஸ்ரீ டேக் யுவர் சேர் இஃப் யுவர் கிரண்ட் மதர். ஏ ஓகே, மாலாம் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? என்னை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஐஸ்வர்யமாய். ஓகே, கரெக்ட். ஓகே, ஐஸ்வர்யமாயினா என்ன அர்த்தம்னா மதுரா துவாரகையில ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னன்னா அவங்க வந்து எது நல்லது எது கெட்டது அதை பிரித்து பார்க்க தன்மைகள் தெரியும். அவங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு வந்து நல்லா வந்து ஒப்புலன்ஸா, அதாவது நல்லா அவரை கிராண்டியரா வச்சிருப்பாங்க. கிராண்டியர் தமிழ் என்ன சொல்றது வரும்? அவர் வந்து உயரமான ஆசனம், தங்க சிம்மாசனம். நீங்க துவாரகையில பாத்திருக்கீங்களா? கிருஷ்ணர் வந்து எப்படி பாரு, கிரீடம் போட்டுக்கிட்டு கையில பெங்கல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து துணி எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி வருவாரு. அந்த அந்த இதெல்லாம் வந்து அந்த சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாதாரண இந்த இது சீப்பான குளோத்லாம் இல்ல, அவங்க நல்ல மெத்த போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து அப்படியே இதா இருப்பாரு. இஸ் ஐஸ்வர்யமாய். ஓகே, பிருந்தாவனம் வந்து என்னது? ஸ்வீட், மாதுரியமாய். பிருந்தாவனம் என்னது? மாதுரியமாய். மாதுரியம்னா என்ன இருக்குன்னா அங்க வெறும் ஸ்வீட்டான லீலைகள் தான். அங்க அந்த மாதிரியம் என்னன்னா மாதிரியம் இருக்கும் போது அங்க வந்து வேறுபாடு தெரியாது. மதுரால வந்து கிருஷ்ணருக்கு அம்மா யாரு? அம்மா யாரு? தேவகி. பிருந்தாவனத்துல அம்மா யாரு கிருஷ்ணருக்கு? யசோதா. மதுரால தேவகி வந்து கிருஷ்ண பார்த்தோன்னு, கிருஷ்ணா பகவானே எனக்கு வந்து கருணை கொடுங்க. இது ஐஸ்வர்யமாய். அண்டர்ஸ்டாண்ட்? தேவகி கையெடுத்து கும்பிடுவா. பிருந்தாவனத்துல என்ன நடக்கும்? யசோதா தாமோதர லீலா எப்படி பாக்குறீங்க? அடிதான் கட்டு, கிருஷ்ணருக்கு கட்டுக்குதான். இது மாதுரியமாய். அங்க வந்து மாதுரியத்துல பிருந்தாவனத்துல வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. இங்க துவாரகையில கிருஷ்ணர் கிட்ட பக்கத்துல உட்கார பயப்படுவாங்க. எங்க துவாரகையில மதுரால. ஆனா பிருந்தாவனத்துல ஏ கிருஷ்ணா என்னை நீ என்கிட்ட தோத்துட்ட, என்னை தூக்கு. கிருஷ்ணன் தூக்கிட்டு போவாரு.
நந்த மாதிரியா கிருஷ்ணா கண்ணா என்னோட செப்பல் எடுத்து வா, சிலுப்பை தூக்கிட்டு வருவா, தலையை தூக்கிட்டு எடுத்து வருவாரு. பாத்துக்கீங்க அந்த பிக்சர் பாத்துருப்பீங்க. கிருஷ்ணன் செப்பல் தூக்கிட்டு வருவாரு. இங்க செப்பல் கொடுப்பாங்க, கிருஷ்ணா போட்டுக்கணும். இஸ் மாதுரியமாய் அண்ட் ஐஸ்வர்யமாய். அண்டர்ஸ்டாண்ட்? இத முதல் நீங்க பேசிக் தெரிஞ்சுக்கணும். இது தெரியலன்னா ஜெகநாத cannot அண்டர்ஸ்டாண்ட். ஜெகநாத் புரியாது. ஓகே, அப்ப அதனாலதான் துவாரகையில் இருக்கக்கூடிய சத்தியபாமா, ருக்மணி தேவி, இவங்கெல்லாம் ஜாம்பவதி, இவங்கெல்லாம் ஐஸ்வர்ய பாவத்துல இருக்காங்க. ஐஸ்வர்ய பாவம் நாட் அது கெட்டது சொல்ல வரல, அவங்க அந்த பாவத்துல இருக்கிறதுனால ஏன் கிருஷ்ணர் ராதே ராதே ராதேன்னு சொல்றான்னு சொல்லி இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். பிகாஸ் அது என்னது மாதுரியம். அப்ப இவருக்கு அந்த பியோர் லவ், அந்த உண்மையான அந்த ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கு அன்பை புரிஞ்சுக்க முடியாததால நீ ராதாராணி நிறைய நீங்க எங்க எல்லா இடத்துல போட்டிருக்காரு. அது தனியா ராதாசிங் வரும்போது நம்ம பேசுவோம் நம்ம. அப்ப என்ன ஆயிடுச்சு, இதை அவ்வளவு புரிஞ்சுக்க முடியல. அப்ப இந்த ராணிக்கு என்ன ஆகுதுன்னா இதை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஏன் சொல்றாரு, என்ன பண்றாரு. அப்ப என்ன பண்ணாங்க, இதை யாருக்கிட்ட கேட்கிறாங்கன்னா அந்த துவாரகையில ரோஹிணி மாதா இருக்கிறாங்க. ரோஹிணி மாதா யாருடைய அம்மா? பலராம அம்மா. அப்ப ரோஹிணி மாதா அவங்க துவாரகையில் இருக்கும் போது இந்த ராணிகள் யாரு, எத்தனை ராணிகள்? 16,108 ராணிகளும் ரோஹிணி மாதா கிட்ட போயிட்டு சேர்ந்து மாதா இந்த மாதிரி ஏன் கிருஷ்ணோட பேசுறாரு, ஏன் கிருஷ்ணன் ராதே ராதின்னு சொல்றாரு, அதை நீங்க என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க கேட்கிறாங்க. அப்ப ரோஹிணி மாதா என்ன பண்றாங்க, ஓ இஸ் மாதுரிய லீலா, இது அது மாதுரியமான லீலைகள். அது நான் எப்படி இங்க நான் சொல்றது, கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல பலராம பிருந்தாவனத்துல இருக்கும் போது என்னென்ன நடந்துச்சு, அவ்வளவு லீலைகளுக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் அவர் அந்த பிருந்தாவன லீலைகள், பிருந்தாவனம் இருக்கக்கூடிய மக்கள், பிருந்தாவனம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவரால் பிரிஞ்சு இருக்க முடியல. உடம்பு மட்டும்தான் அவருக்கு இங்க இருக்கே தவிர மனசு முழுக்க அவருக்கு பிருந்தாவனது அந்த பிரிஜா பூமியில தான் இருக்கு. அப்ப அவங்க ரோஹிணி மாதம் விளக்குறாங்க. அப்ப நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே, எனக்கு அந்த பிருந்தாவனத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா துவாரகையில் இருக்கக்கூடிய ராணிகள் பிருந்தாவனத்துக்குள்ள போக முடியாது, அந்த லீலை கூட கலந்து முடியாது. பிகாஸ் அது ஃபுல்லா மாதுரியம். ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அவங்க கேட்கிறாங்க, சொல்லுங்க. ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லுவேன், ஆனா இப்ப பலராமர் கிருஷ்ணன் வெளியே போயிருக்கிறாங்க, அவங்க திரும்பி வந்தாங்கன்னா, அவங்க இந்த கதை கேட்டாங்கன்னா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. அவங்க பிருந்தாவனத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க இதாயிருவாங்க. இங்க நிறைய சோழி வேறு இருக்கு, அதனால இப்ப நான் சொல்ல முடியாது. விடுவாங்களா மாதாஜிக்கு, விடுவாங்களா? இவ்வளவு கிட்ட வரைக்கும் சீக்கிரட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? இல்ல எங்களுக்கு சொல்லுங்கன்னு. என்ன பண்ணாங்க, சரி நான் சொல்றேன், ஆனா இந்த வீட்டு வாசல்ல, அதாவது அவங்க மாளிகைக்கு இருக்கக்கூடிய மாளிகைக்கு வெளியில ஒரு ஆள் செக்யூரிட்டியா நிக்கணும். ஒரு ஆள் செக்யூரிட்டியாக இருந்தா மட்டும்தான் ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் பாதுகாக்கணும். அவங்க வராங்களா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும். அந்த சிக்னல் கொடுத்தாதான் நான் கதை ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு ஆள் யார் வெளியே போறீங்க, ஆனா அவங்க வெளியே போறவங்க கதை விளங்கணும், கொஞ்சம் லைட்டா தான் விளங்கும். நம்ம கூட இவங்க என்ன பேசுறான் காது நம்மளுக்கு பெருசா தெரியும், அந்த மாதிரிதான். அப்ப உங்களுக்கு சரி, அப்படி எல்லாருக்கும் என்ன அந்த கதையை கேட்கணும்னு ஆசை, ஆனா யார் வெளியே போவா? அப்ப நீ போகணும். கடைசியா சுபத்ரா நீதான் உங்க அண்ணன் தானே, நாங்க தான் எங்களுக்கு தான் வயிறு எரியுது, உனக்கு என்ன எரியுது, தயவு செய்து நீ கொஞ்சம் வெளியில போய, நாங்க தான் எங்களுக்கு தான் இந்த கதை தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? அப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் பேசி இது பண்ணி சுபத்ராவை என்ன பண்றாங்க, வெளியில அனுப்பிட்டாங்க. ஓகே, வெளியில அனுப்பிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வெளியில செக்யூரிட்டி மேற்படி ஜாகா பாக்குறாங்க. அவங்க என்ன பண்ண உட்காந்துட்டாங்க. ஆனா கதை ரோஹிணி மாதா சொல்ல ஆரம்பிச்சாங்க. 16,108 மனைவி. நினைச்சு பாருங்க, ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்து ஃபுல்லா அரண்மனை எல்லாம் ஃபுல்லா உட்காந்துட்டாங்க. உட்காந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ராணிகள் கேட்கும் போது இந்த 16,000 மனைவிகளும் பேசும்போது, ரோஹிணி பேசும்போது 16 மனைவிகளும் கேட்கிறாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஓகே, ஏன்னா இது ரொம்ப நீட்ல, அதனால அப்படியே ஃப்ளோவா போகணும் நம்ம. ஓகே சரி. அப்ப இந்த ரோஹிணி கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தாவன கிருஷ்ணா பிறந்ததுல இருந்து ஆரம்பிக்கிற கதை ஆரம்பிக்குது, எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ரோஹிணி லைட்டா விளங்கிட்டு இருக்கு. ரோஹிணி சொல்லு சுபத்ரா ஸ்லோவா விளங்கிட்டு இருக்கு. விளங்கு சுபத்ராக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த எக்ஸ்டசி, அந்த
உன்னதமான பாவம் ஏற்பட்டுச்சு. இந்த பாவம் ஏற்பட கூட அவங்க என்ன ஆச்சு, அவங்களோட கை அப்படியே வந்து சுருங்கி உள்ள போயிடுச்சு. இது வந்து மெட்டீரியல் மைண்டால, பௌதிக அறிவால வச்சு நீங்க இமேஜின் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமானது. ஓகேவா? இல்லையா? நானும் தான் ஜெகநாத கதை கேட்கறேன், நானும் தான் வந்து கிருஷ்ணன் கதை கேட்கறேன், என்ன கையும் போக மாட்டேது, ஒண்ணும் போக மாட்டேன், அப்படி நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இட்ஸ் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமானது. அப்ப ராதா யாரு சுபத்ரா வந்து கேட்கும் போது அவங்க கை முழுக்க அப்படியே அவங்க கண்ணெல்லாம் பெருசாகுது, கவுனு பெருசாகுது. பிருந்தாவன் லீலை கேட்கும் போது அப்புறம் அவங்க கையெல்லாம் உள்ள சுருங்குது. அவ சுருங்கி அவங்க அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படியே வந்து ஸ்டன்னாய் அப்படியே அவங்க வந்து அப்படியே கையில உள்ள போய் அப்படியே வந்து இப்படி ஆயிட்டாங்க, ஃபுல் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? அந்த வெளியே செக்யூரிட்டி வேலை பார்க்கறது. இவங்க அந்த கதையில வந்து மூழ்கி போயிட்டாங்க. அவ வந்த வேலையை விட்டுட்டாங்க. விட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணன் பலராமன் அந்த அந்த டைம்ல மீட் டைம்ல டாக்டர் நடந்து வராங்க. கிருஷ்ணரும் பலராமரும் அவங்க வந்து வரும்போது அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டாப் பண்ணல சுபத்ரா, யாரு சுபத்ரா தேவி ஸ்டாப் பண்ணல. இப்ப இவங்களும் சேர்ந்து அந்த கதையை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த கதையை வந்து அவங்க வந்து கேட்டு இருக்கும் போது என் ஜெகநாத கிருஷ்ணர் வந்து அவரும் அந்த கதை கேட்டுக்கிட்டு பிருந்தாவன லீலை கேட்டோன்னு அவருக்கு வந்து பெருசாயிருச்சு கண்ணு. வேணும் பலராமருக்கு பெருசாயிருச்சு. அப்ப அவங்க அப்பதான் வந்து அந்த கதை கேட்டு அந்த 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 எக்ஸ்டசி அந்த பாவத்துக்கு வராங்க. தென் த லாங் டிஸ்டன்ஸ், 8 தூரத்துல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு. யாரு இந்த காட்சிய? நாரதர். நாரதர் பார்த்தா அந்த வாசப்படியில அந்த டோர் கிட்ட முன்னுக்கு சுபத்ரா தேவி ஃபுல்லா அப்படி ஸ்டங்கன் ஆயிட்டாங்க, உள்ள போயிடுச்சு எல்லாம் அப்படி இதாயிட்டாங்க. ஜெகநாதர் இப்படி நிக்கிறாரு பிருந்தாவன் இல்ல கேட்டுக்கிட்டு. ரோஹிணி வந்து பேசுறாங்க. பலராமஜியும் பலராமனும் இப்படி ஆயிட்டாரு, கருணா பெருசாச்சு. இந்த காட்சியா நாரதர் பார்த்துட்டாரு. அது பார்த்தா ஜெகநாத் பலதேவ சுபத்ராமன் அங்கேயே நமஸ்காரம் பண்ணாரு. நாலு வந்தோடனே எல்லாம் கலைஞ்சிருச்சு, எல்லாம் பேக் டு நார்மல் ஆயிட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? நான் சொல்றாரு பகவான் கிருஷ்ணா, நான் பார்த்துட்டேன் இந்த ரூபத்தை நீங்க வந்து மக்களுக்கு நீங்க கொடுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டான, இது வந்து பத்தித்தப்பா, இது வந்து ரொம்ப ரொம்ப கருணையான ரூபம். இந்த ரூபத்தை எனக்காக நீங்க ரூபத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டுக்கிட்டாரு. யாருக்கிட்ட? கிருஷ்ணா கிட்ட. அந்த ரூபம் தான் இந்த மகா பிரகாஷ் ரூபம். இப்ப ஒரு சின்ன கேள்வி. கதை எல்லாரும் கேட்டிருந்தாங்க உள்ள, ஓகேவா? ஏன் எல்லாருக்கும் ஏன் வந்து இப்படி அந்த கண்ணு பெருசா ஆகுது, ஏன் எக்ஸ்ட்ரஸியா ஆகல? இல்ல நீங்க இந்த கேள்வி யோசிப்பீங்கன்னா நானே ஒரு கேள்வி எழுதி கொடுக்குறேன். சரி, ஏன் அவங்களும் ஆகல? ஏன் வெளியில இருக்கிறது மட்டும் தான் ஆனிச்சு? வாய் ஏன் சுபத்ரா மனைச்சு இந்த கிருஷ்ணா பலராம விட்டுருங்க, ஓகே, கிருஷ்ணா பலராம விட்டுருங்க. சுபத்ரா மகாராணி அவங்களும் வந்து அந்த கேர்ள்ஸோட டீம் தான். ஏன் எந்த கேர்ள்ஸுக்கும் எந்த மாதாஜிக்கும் எந்த மனைவிக்கும் ஆகாத அந்த மகாபாவ பிரகாஷா வாய் சுபத்ரா மகாராணிக்கு மட்டும் ஏன் ஏற்பட்டுச்சு? விரஜா விலாசினி மாதாஜி பேர்ல விரஜா வச்சிருக்கீங்க. சரி, எல்லாரும் கேட்கறேன், ஏன் சுபத்ரா மட்டும் வந்துச்சு? வாய் பிகாஸ் பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து ஜெகநாதர், கிருஷ்ணர் ஜெகநாதர். ஓகே, கிருஷ்ணன் என்ன தத்துவம்? கிருஷ்ணன் அத்வைத ஞான தத்துவம். ஓகே, பலராமன் வந்து என்ன தத்துவம்? குரு தத்துவம். அதான் குரு தத்துவம். ஓகே, பலராமன் சுப்ரீம் பர்சன். சுபத்ரா மகாராணி யாரு? எல்லாம் ஃபேமிலியால உள்ள வச்சுட்டாங்க. கட்டண மனைவி வைக்கிறது விட்டு தங்கச்சத்து உள்ள வச்சுட்டாங்க. ஆக்சுவலி இது வெளிப்புற காட்சி. வாட் தத்துவா? சுபத்ரா மகாராணி யாரு? சுப்த பக்தி ஸ்வரூபிணி. சுபத்ரா மகாராணி யாரு? சுத்த பக்தி ஸ்வரூபிணி. சுபத்ரா மகாராணி வந்து வெறும் தங்கச்சி மட்டும் இல்ல, அவங்க உண்மையான தத்துவம் வந்து என்னன்னா சுத்த பக்தி இருக்கிறாங்க. சுத்த பக்தி சொல்லுவாங்க. சுத்த பக்தி ஸ்வரூபமே யாரு? சுபத்ரா தேவி, சுபத்ரா மகாராணி. அதனாலதான் அந்த கதை கேட்டோன்னே சுபத்ரா மகாராணிக்கு அந்த எக்ஸைஸ் வந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து பியோர் அன்புல இருக்க, மாதுரியத்தில் இருக்கிறாங்க. அதனால உடனே அந்த மாதிரி கதை வந்தோன்னா அவங்க எக்ஸைஸ் ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த மனைவிக்கு வந்து ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால ஜஸ்ட் கதை மட்டும் தான் உள்ள வந்துச்சு, தவிர அந்த மகாபாவம் வரல. அண்டர்ஸ்டாண்ட்? பேச புரியுதா? ரொம்ப ஸ்பீடா போடுறேன், இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? ஓகே, இப்பதான் நான் வந்து 80 போட்டிருக்கேன், அடுத்து 100 போக போகுது. ஓகே, சரி. அப்ப வந்து என்ன ஆச்சு,
அவங்க வந்து எல்லாம் அந்த காட்சி பார்த்தோன்னே நாரதர் வந்து அந்த 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 இதை கேட்டுக்கிட்டாரு. அப்ப ஒரு நாள் என்ன நடந்துச்சு, கிருஷ்ணர் வந்து மயக்க போட்டு கீழே வந்துட்டாரு. அந்த பிருந்தாவனத்தை விட்டு பிரிந்து வந்திருக்குமே சொல்லிட்டு அந்த இதை தாங்க முடியாம அவர் வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாரு. மயக்க போட்டு கீழே விழுந்தோடனே என்ன நடந்துச்சு, நாரதர் பாக்குறாரு, அச்சோ என்ன அது இப்படி நடந்துருச்சு, பகவான் வந்து நான் மயக்க போட்டு கீழே வந்துட்டாரு என்னன்னு பார்த்தா அவர் வந்து பிருந்தாவனத்தோட பிரிஞ்சு அந்த இருக்க ஏக்கம் அதிகமா இருக்க அவரால் தாங்க முடியல. அவர் வந்து அந்த 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 சிந்தனைக்கு போயிட்டாரு. அப்ப வந்து என்ன ஆச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. யாரு? கிருஷ்ணரே கோமா ஸ்டேஜ். பிருந்தாவன். ஓகே, அப்ப அவர் வந்து சுயநனவே இல்ல கிருஷ்ணருக்கு, அப்படியே விழுந்து கிடக்குறாரு. அப்ப இந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா, உத்தவர் வராரு. உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க அட்லீஸ்ட் அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார் உத்தவர். ஓகேவா? உத்தவர் வராரு. உத்தவர் வந்தா நாரதருக்கு சொல்றாரு, உத்தவா இந்த மாதிரி பார் கிருஷ்ணர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாருன்னு. அப்ப வந்து என்ன என்ன நடக்குதுன்னா, அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா நான் சொல்றாரு, எஸ் இப்ப நான் வந்து கிருஷ்ணரை வந்து எழுப்புறதுக்கு என்னால முடியும். என்னுடைய வீணைய வந்து நான் வந்து இது பண்ணி வாசிச்சு நான் வந்து கிருஷ்ணருடைய அந்த பிருந்தாவன லீலைகளை பாடி கிருஷ்ணரை நான் வந்து எழுப்பிட முடியும். கிருஷ்ணன் எழுந்துவாரு. ஆனா ஏந்தின பிறகு அங்க ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்கு. என்னன்னா, அவர் பிருந்தாவனத்தை பார்த்துட்டு ஓடுறதுக்கு பிச்சுட்டு ஓடுறது நிப்பாரு. அவர் யாரை கண்ட்ரோல் பண்றது? என்ன பண்ண போறீங்க? இப்ப உத்தவா ஐடியா கொடுங்க. நடுவில் என்ன பண்றாரு, பலராம வராரு. பாருங்க, இப்ப 3 பேர். யாரு? நாரதர், யாரு? பலராமர் அண்ட் உத்தவா. ஒருத்தவங்க மயக்கம் போட்டு இருக்கிறாரு. இங்க டிஸ்கஷன் நடக்குது. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் எட் பண்ண முடியாது, உடனே போய் திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் ஏங்கி வந்தாருன்னா அவர் மகாபாரதம் இருப்பாரு, அவர் குடிக்க முடியாது, கொண்டு பண்ண முடியாது. அவர் ராதே ராதே விட்ட முடியாது. அவரை அப்ப என்ன பண்றாங்க, அவரை வந்து என்ன பண்ண போறோம் பிளான் பண்றாங்க. அப்ப நாரதர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்ற பிறகு யாருக்கு சொல்றாருன்னா உத்தவர் சொல்றாரு, உத்தவா நீதான் பிருந்தாவனத்துக்கு அப்பப்போ போயிட்டு வருவீங்க, என்ன பண்ண நேரா பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரெடி பண்ணிடு, நீ போனோன்னு நான் வந்து வீணையை வாசிச்சிடுறேன், இப்ப கிருஷ்ணா வந்து கரெக்டா இருக்கும்னு. அப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னா, உத்தவர் வந்து அவரு ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பிருந்தாவனத்துக்கு ஒரு வாட்டி நான் போயிருந்தேன். அங்க வந்து பிருந்தாவனமா இல்லை, எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய எனது ஏக்கத்துல, பிரிவுல, செப்பரேஷன்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க கிருஷ்ணர் எப்ப வருவாரு, கிருஷ்ணர் எப்ப வருவாரு, கிருஷ்ணர் எப்ப வருவாரு அறிந்து இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், அங்க போயிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல வார்த்தை கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நான் திருப்பியும் நான் வந்து இதுக்கு போறேன், மதுராக்கு போறேன். நான் போயிட்டு நான் கிருஷ்ணர் எப்படாச்சும் கையோட கூட்டு வரேன். இப்ப நான் வெறும் கையோட போனா என்னை யாரு மதிப்பா, யாரு அவங்க என்னை வந்து பொய்க்காரன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உத்தவர் வந்து சொல்றாரு. ஏன்னா 3 மாசம் அங்க அவரு தங்கியிருந்தாரு. யாரும் உத்தவர் எங்க பிரஜாபுரியில, பிருந்தாவனத்துல. அப்ப இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கிருஷ்ணருக்காக அழுகுறாங்க. நான் போயிட்டு அவங்க அழுவாங்கன்னு எப்படி என்னால சொல்லக்கூட முடியல. இதுதான் வந்து என்னது, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்காக அழுகுறாங்கல்ல, இதுதான் வந்து என்னதுன்னா ஆக்சுவலி என்ன சொல்றோம், கோபி பாவம் சொல்லுவாங்க. கோபி பாவம்னா என்ன இருக்குன்னா, கிருஷ்ணருக்காக எப்பவுமே அழுகணும். கிருஷ்ணா உன்னை வந்து அடைஞ்சிட மாட்டேனா, கிருஷ்ணா உன்னை வந்து எனக்கு கிடைச்சிட மாட்டியா, இதுதான் வந்து சைத்தன்யா மகாபுரு சொல்லி கொடுத்தாரு. சைத்தன்யா அதனால எப்பவுமே அழுவாரு, கிருஷ்ணா ஜெகநாதா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏன்னா அங்க யாரு அழுகிறா, பிருந்தாவனத்துல யாரு அழுகிறா, மேனா யாரு அழுகுறா, ராதாராணி. ராதாராணி, நந்த மகாராஜா, யசோதம்மா, மேனா ராதாராணி. இப்ப ராதாராணியை வந்து கிருஷ்ணனுக்காக அழுகுறாங்க. அப்ப கிருஷ்ணர் வர்றதுக்காக, புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் அறிவலோ? அப்ப நம்ம பக்தியில வரணும்னா நம்ம கோபியர்களுடைய மூட நம்ம எடுத்துக்கணும். அதை கொடுக்கறதான் சைத்தன்ய மகாபுரு வந்திருக்காரு. நம்ம எப்பவுமே கிருஷ்ணருக்காக நம்ம அழுகணும். உண்மை இந்த சம்சார வாழ்க்கை கஷ்டப்பட்டு இருக்கனே, எப்ப நான் போறேன் கிருஷ்ணா, நான் சுத்த நாம ஜபம் பண்ணிடுவேனா, நான் கிருஷ்ண பக்தியில நான் ஒழுங்கா வந்துடுனா, உன் கருணை கொடு கிருஷ்ணா, என்னோட சொந்த சக்தியால
என்னோட சொந்த ஸ்ட்ரென்த்தால நான் கிருஷ்ண பக்தி பண்ண முடியாது. என் சொந்த பாண்டியத்தினால, என் சொந்த அறிவு வச்சு நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியாது. என் சொந்த இதனால எதுவுமே என்ன நம்ம செஞ்ச, என்ன சாதனை, என்ன சக்தியால் நம்ம என்ன செஞ்ச முடியும் பகவானுக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் வந்து உபதேச அனுமந்த பக்தா புக்த மகேஸ்வர். அவர் ஒரு பீஸ புடுங்கினா முடிஞ்சு. இப்ப கை ஆட்டிற கை என்ன ஆயிடும்? ஆயிரும், ஸ்ட்ரோக் அடிச்சிடும், கழுத்து இப்படி திரும்பாது. ஆனா நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோம், நம்ம ஒரே ஒரு பீஸ் புடிக்கிறாரு முடிச்சு. அதாவது நம்ம ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? பகவான் கருணையாலதான். அந்த கருணை எப்படி கேட்கணும்? கருணை எப்படி கேட்கணும்? நம்ம கிருஷ்ணா குடி, தனதேகி, பணம் கொடு, வித்யாதேகி, அறிவை கொடு, குடு குடு குடு, பிசினஸ் மாதிரியா? எப்படி கருணை வாங்குறது? ஓகே, எப்படி அழுகணும்? எல்லாரும் பாக்குறாங்க, கண்ணில் வச்சுட்டு என்னது ஜெகநாத பதித்த பாவன், நாட் கப்பட்ட பாவன். கப்பட்டத்தனமா பகவான் காப்பாற்ற முடியாது, அவரே காப்பாற்ற முடியாது. தூக்கணும் எழுப்பிடுனா, தூங்காம நடிக்கணும், இப்படியே எழுப்புறது அவரே சொல்றாரு, முடியாது. அழுகுறது எங்கன்னா உள்ளுக்குள்ள, கோர் ஆஃப் தி ஹார்ட். வேற யாருமே இல்லைன்னா கண்ணை விட்டு அழுந்துடலாம், அழுந்துடணும். அந்த அழுக வராது உடனே. ஏன்? நம்ம இங்க வந்து அழுகுறோமே, நம்ம இங்க அழுகுறோமே, என் பிள்ளை போயிருச்சு, என் காசு போயிருச்சு. எஸ், நம்ம மெட்டீரியல் நம்ம இருக்கோம், அழுகுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. பட் நம்ம இந்த உலகத்தை அழுகுறோம்ல, அந்த அழுகுறத அழுவுங்க, ஒரு நாள் அழுவுங்க. பையனுக்கு அழுவுங்க, பிள்ளைக்கு அழுவுங்க, வீட்டுக்கு அழுவுங்க, யாருக்குன்னு அழுவுங்க. காடி சாவி காண போச்சு அழுவலாம், போனு காண போச்சு அழுவலாம், எதுக்குன்னு அழுகலாம். அதோட சேர்த்து கொஞ்சம் 1% அழுகைய பகவானுக்கும் அழுகலாம். ஓகேவா? என்ன பிரபு அழுகுனா சொல்லிட்டாரு, அழுவுங்க, எவ்வளவு வேணா வீட்டுல அழுவுங்க. ஆனா கிருஷ்ணனுக்காக 1% அழுவுங்க. அதுதான் வந்து இந்த லீலையில காட்டுறாங்க. சரி, கம் டு டாபிக். ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சு? அதை நான் போயிட்டு அழுகுறத நான் போய் ஸ்டாப் பண்ணா அது அபராதம் ஆயிடாதா எனக்கு? அதனால நான் என்ன பண்ணேன், ராதாராணி, கிருஷ்ணா, நந்தமரம் எல்லாரும் அழுவுங்க, நீங்க அழுவுறத வச்சு கண்டிப்பா வந்துவா சொல்லி நான் எரிஞ்சிருக்கிற நெருப்புல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு வந்திருக்கிறேன் நாரதரே. இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம கிருஷ்ணா கையில இல்லாம போன என்ன நடக்கும்? அப்ப என்ன நடந்துச்சு? சொல்றாரு, புத்தவா நீ வந்து அங்க போகவே முடியாது, சாரி. சரி, என்ன பண்றாங்க? தென் நாரதர் வந்து என்ன பண்றாரு, பலராமா நீ என்ன நினைக்கிற, நீ போயிட்டு வாங்க, போயிட்டு பிருந்தாவனத்துல போய் எல்லாருக்கும் சொல்லி ரெடி பண்ணேன். அவரும் அதான் சொல்றாரு, நானும் ஏற்கனவே வந்து நான் வந்து பிருந்தாவனத்துக்கு போனேன். ஆனா நான் வந்து என்ன பண்ணேன், யசோதம்மா, நந்தம்மா, எல்லாரும் அழுகுறாங்க, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க, என் பிள்ளைங்க. நான் வந்து அவங்க மடியில உட்கார்ந்து நான் வந்து அவ கையை பிடிச்சி நான் சொல்லிட்டு வந்தேன், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கிருஷ்ணரை நான் அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ஆனா இப்ப நானும் வந்து கிருஷ்ணன் இல்லாம போனா என்னை வந்து அவதூறா பேச மாட்டாங்களா, என்னை வந்து பொய்க்காரன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படி மட்டும், அது மட்டும் இல்லாம நான் போகும்போது அவங்க எல்லாரும் கிருஷ்ணன் எங்க பார்ப்பாங்க. அவங்களோட ஏக்கத்துக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? நான் போய் அவங்களை வந்து சும்மா போயிட்டு அவங்களை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி, ட்ரிகர் சொல்ல இருக்கும், உசுப்பேற்றி விட்டுற மாதிரி ஆயிருமே. அதனால எப்படி நான் எது பண்றது அப்படி சொல்லி சொல்றாரு. அது மட்டும் நிறைய சொன்னா, கிருஷ்ணன் வர சொன்னா நம்பவும் மாட்டாங்க, மதிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க எல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியாம இது பண்ணி இருக்கும் போது, சரி அந்த நடுவுல 3 பேர் தாண்டி ஒருத்தவங்க வராங்க. யாரு? கௌரி மாதாஜி. யாரு வரா? சுத்த பக்தி சொரூபிணி. யாரு? சுபத்திரா மகாராணி. என்ன நடக்குது? எல்லா பஞ்சாயத்தும் சொல்றாங்க, எல்லாம் என்ன நடக்குது எல்லாரும் சொல்றாங்க. எல்லாமே அவங்க எல்லாம் கேட்ட பிறகு, சரி நாரதரே நான் போறேன், நான் போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் போய் சமாதானப்படுத்தி எல்லாம் ரெடி பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி வீணையை வாசி கிருஷ்ணரை அங்க அனுப்பி விட்டுருங்க. நான் கிருஷ்ணர் அங்க வந்துட்டாலாம் நானும் தப்பிக்க முடியும், இல்லைன்னா வந்து அவங்க எங்க கேட்பாங்க. அப்ப நான் போறேன். அப்ப சுபத்ரா மகாராணி வந்து அவங்க வந்து பகவான பாக்குறதுக்கு, பிருந்தாவனத்தை பாக்குறதுக்கு தனியா போறாங்கன்னு சொன்னோன்னே, தங்கச்சி எப்படி நான் உண்டி அனுப்புறது?
பலராம் என்ன பண்றாரு, அண்ணன் பலராம் என்ன பண்றாரு, சரி நானும் வரேன். அப்ப என்ன பண்றாங்க, சுபத்ரா தேவிக்கு ஒரு ரதத்தை ரெடி பண்றாங்க. ஓகே, ஆனா அவங்க வந்து ஒண்டியா போறாங்க. தங்கச்சி எப்படி தனியா இல்ல, எனக்கும் ஒரு ரதத்தை ரெடி பண்ணுங்க, நானும் வந்து தங்கச்சியோட கூட போறேன்னு. அப்ப என்ன ஆயிடுச்சு, பலராமருக்கு ஒரு ரதம், சுபத்ரா மகாராணிக்கு ஒரு ரதம், கடைசியா ஒரு ஆள் போடுறாரு. யார் அவரு, கிருஷ்ணர் ஜெகநாதருக்கு ஒரு ரதம். இதுதான் வந்து என்னது, ரத யாத்திராவுடைய மூட். ரத யாத்திரை வந்து என்ன அர்த்தம்னா, ஃப்ரம் நீலாச்சல் கோ டு சுந்தரச்சலம். நீலாச்சலத்திலேருந்து சுந்தரச்சலத்துக்கு போறதுதான் பிருந்தாவனம் ரத யாத்திரா. அது நீலாச்சலம் என்னது, சுந்தரச்சலம் என்னதுன்னு நம்ம பாப்போம். அதாவது என்னன்னா, நீலாச்சலம் என்னதுன்னா மதுரா துவாரகா. இப்ப ஜெகநாத பூரி வந்து நீலாச்சலம், ஞாபகம் இருக்கா? நீலாச்சல தாமம் சொல்லுவாங்க. நீலாச்சலம் ஏன்னா அங்க மிகப்பெரிய நீலக்கலர் மிகப்பெரிய மவுண்டன் இருந்துச்சு, அதான் நீலாச்சல தாமம் சொல்லுவாங்க. அது அடுத்த வாரம் நம்ம அடுத்த ரத கிளாஸ்ல கவனிப்போம் டீப்பா. அப்ப நீலாச்சலத்தை ஜெகநாதபூர்ல இருந்து எங்க போவாங்க, ரதம் எங்க போவோம், ஜெகநாதபுரி ரதம் எங்க போவோம், அடுத்து அது என்ன என்ன டெம்பிள் போவோம், குண்டிஜ டெம்பிளுக்கு போவோம். அந்த குண்டிஜ டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது பிருந்தாவன், அது சுந்தராச்சலம். சுந்தராச்சலம் என்ன அர்த்தம், பிருந்தாவனம். இங்க மதுரால இருந்து இப்ப கிளம்புற பிருந்தாவன் போறதுக்கு இருக்காங்களே, இந்த காட்சி தான் ஜெகநாதபூர்ல இருந்து அங்க குண்டிஜா டெம்பிளுக்கு போறாங்க. அப்ப ஜெகநாதபூர் டெம்பிள் தான் வந்து மதுரா, துவாரகா. குண்டிஜா டெம்பிள் தான் வந்து என்னது, பிருந்தாவனம். அதான் நீலாச்சல தாமத்துல இருந்து சுந்தராச்சல தாமத்துக்கு போறாங்க. நீலாச்சல தாமனா துவாரகா, சுந்தரச்சல தாமனா வந்து பிருந்தாவனம். புரியுதா? அப்ப வந்து சுபத்ரா மகாராணி கிளம்புறதுக்கும் பலதேவ் கிளம்புறதுக்கும் 2 ரதத்தை ரெடி பண்றாங்க. அப்ப 3 ரதம் ரெடி ஆன பிறகு பலராமரும் இவங்களும் கிளம்புறாங்க. பலராமரும் சுபத்ரா மகாராணி கிளம்புறாங்க. அப்ப கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சேர்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சைட்டு இப்ப அவங்க ரதம் போயிட்டு இருக்கு, அதை அப்படியே விட்டுருங்க, தொடரும் போட்டுருங்க, அது ஓடிட்டே ரதம் ஓடிட்டே இருக்கட்டும். இப்ப இங்க கம் டு பேக். இப்ப அந்த மதுரால துவாரகையில வந்து கிருஷ்ணன் எப்படி இருக்கிறாரு, இப்ப மயக்கத்தில் இருக்கிறாரு. இப்ப கிருஷ்ணன் மயக்கத்தில் இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு, 4 வீணையை எடுக்கிறாரு. பிரஜா லீலா, பிரேம லீலா, அந்த லீலைகள்லாம் எடுத்து அவர் வந்து அந்த பாடல், அதாவது அந்த வீணையில வந்து பாடல பாடுறாரு. எல்லா லீலைகளையும் பாடலா போட்டு பாடுறாரு. அவர் பாட 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 அந்த சப்த பிரம்மா, தட் கால்ட் சப்த பிரம்மா. அதனால கிருஷ்ணனோட லீலை, கிருஷ்ணனோட கதா இஸ் சப்த பிரம்மா, இது நாட் மெட்டீரியல். இப்ப நான் பேசுறேன், நான் வந்து நாட் பியோர், ஆனா கிருஷ்ணனோட பகவான் கதா, கிருஷ்ணன் கதா இஸ் பியோர். அது என்ன ஆகும், அது ஆச்சார வழியா வரும்பொழுது அது பேசுறவங்களையும் தூய்மைப்படுத்தும், எஸ்பெஷலி கேட்கறவங்களும் தூய்மைப்படுத்தும். அதனாலதான் வந்து அது சப்த பிரம்மா. அப்ப சப்த பிரம்மா உள்ள இறங்க இறங்க கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஜெய் ராதே, அவர் வந்து குயிட் அம்சாரு, ஜெய் ராதே ஜெய் ராதேன்னு என்ன பண்றாரு, நேரம் வந்து என் புல்லாங்குழல் எங்க, வேர் இஸ் மை ஃப்ளூட் எடுத்து அந்த 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 துவாரகை அந்த அந்த அவங்க வீடு இருக்கு கோரிடோர்ல கிருஷ்ணர் வந்து ஓடுறாரு. ஓடுறவர் என் புள்ளங்குழல் கோபியர்கள் என் புள்ளங்குழல் திருட்டாங்க, நான் அவங்கள வந்து முட்டிக்கிறேன் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, புள்ளங்குழல் தேடிக்கிட்டு அவர் கோபி ராதேன்னு கத்திட்டு ஓடுறாரு. பாட்டு பாடிட்டார். பாட்டு பாடியில வந்து அந்த கான்சியஸ்னஸ் கிருஷ்ணருடைய உணர்வு வந்துருச்சு. கத்திட்டு ஓடுறாரு. அப்ப சுத்தில திரும்பி வராரு, பாக்குறாரு, உத்தவர் உட்காந்துருக்காரு. உண்மையா உத்தவர் இது யாரையும் வந்து ஏன் மதுரா பிருந்தா வந்துருக்காரு. திரும்பி கத்திட்டு ராதே யாரையும் கத்திட்டு ஓடுறாரு. பார்த்தா நாரதன் உட்காந்துரு. இவங்க எல்லாம் ஏன் வந்து இப்ப பிருந்தா வந்து வந்திருக்கிறாங்க. அப்ப திரும்பி வந்தோடனே உத்தவர் புடிச்சாரு கிருஷ்ணன் புடிச்சிட்டு கிருஷ்ணன் வந்து நின்றுட்டாரு. நீங்க ஏன் வந்து இங்க இங்க என்ன பண்றீங்க கேக்குறாங்க. அப்ப வந்து நாரதர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கிருஷ்ணர் ஏங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து ஏன் புள்ளங்குழல் தேடினாருன்னா, அவர் எடுத்தோன்னே கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல வந்து திரிபங்க பங்கி இல்ல திரிபங்க லலிதா இந்த 3 சைடு வளைஞ்சிட்டு நிப்பாரு. மதுரா துவாரகையில 3 சைடு வளைய மாட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா நிப்பாரு. கிருஷ்ணர் வளையிற கிருஷ்ணர் எங்க இருப்பாரு, ஓன்லி மகாலட்சுமி அண்டர்ஸ்டாண்ட், ஓன்லி எங்க பிருந்தாவனத்துல மட்டும்தான். அப்ப அவர் இப்படி நிக்கிறாரு, எல்லாம் புடிச்சு நிக்கிறாரு. பார்த்தா என்னோட முரளி எங்க, முரளி மீன்ஸ் வந்து அது முரளி வேணு அப்புறம் வந்து வம்சி 3 பிள்ளைங்களு பிருந்தாவனத்துல அவர் வந்து முரளி வேசமாய் முரளி வேசமாய் அவருக்கு கேட்க தேடிட்டு அவர் ஓடுறாரு. அதனாலதான் அவர் வந்து இவர் உத்தவரையும் அப்புறம் வந்து நாரதர் பாக்குறாரு.
அப்ப வந்து என்ன நடந்துச்சு, அப்ப வந்து நான் எங்க இருக்க கேட்கும் போது என்னது நாரத் சொல்றாரு, பகவான் கிருஷ்ணரே நீங்க இப்ப வந்து மதுரால இருக்கீங்க. இப்ப வந்து நம்ம ஒண்ணும் பிருந்தாவன் இல்ல, ஆனா நம்ம இப்ப பிருந்தாவனுக்கு போவோம் நம்ம அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது, கிருஷ்ணரை வந்து சமாதானப்படுத்தி, ஆனா கிருஷ்ணனால வந்து அந்த பிருந்தாவன இதுல நிக்க முடியல, அந்த அந்த எக்ஸ்டேஷன் தாங்க முடியல. அதுக்கு வந்து என்னன்னா ராதா பிரேம ரசா, அதாவது ராதாரனுடைய அன்பு என்ற கடல்ல கிருஷ்ணர் மூழ்கிட்டாரு. அவரால் நிக்க முடியல. அவர் என்ன ஆயிட்டாரு, இன்டாக்சிகேட் ஆயிட்டாரு, அப்படியே போதை 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 போதையானது ஆயிட்டாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ரத யாத்திரால முத யார கொண்டு வருவாங்க, யார கொண்டு வருவாங்க, பலராம. ஏன்னா பலராம முன்னுக்கு போறாரு கரெக்டா. இந்த கதையோட நீங்க ரத யாத்திரை கனெக்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? பலராம முன்னுக்கு போறாரு, பின்னாடி யார் ரதம் போகுது அங்க, ரதம் ஓடி இருக்காங்க சுபத்ரா. அதே போல ரெண்டாவது யாரை ஏற்றுவாங்க, சுபத்ரா மகாராணி. நீங்க பூரி ஜெகநாத் பாத்தீங்கன்னா ஜெகநாத் வருதுக்கு 2
சந்திரவலி என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து ராதாராணி வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க. யாரு யாரு சந்திரவலி யார வெறுப்பேற்றுவாங்க? ராதாராணி வெறுப்பேற்றுவாங்க. சந்திரவலி என்ன பண்றாங்க, அவங்களும் வந்து ஒடியாந்து ராதாராணிய திருவடி பார்த்து சொல்லுங்க, நான் வந்து பெரியவள் இல்ல, நீதானே கிருஷ்ணர் வந்து உண்மையிலே மனசுல வச்சிருக்கிற, நாங்க எல்லாம் வந்து சும்மா ஆர்டிபிஷியல் தான், வெறும் சும்மா பொய் தான், உண்மையிலே கிருஷ்ணர் வந்து இருதயத்துல வந்து ஹோல்ட் பண்றது வந்து நீதான் ராதே அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? சந்திரவலி சொல்றாங்க. ஏன்னா நிறைய வாட்டி வந்து சந்திரவலி வந்து ராதாராணி வந்து குறை சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? ஆனா இந்த ஏன்னா கனவுல கூட ராதாராணி வந்து பகவானா நினைப்பாங்க, ஆனா சந்திரவலி நினைக்க மாட்டாங்க. ராதாராணி மட்டும்தான் கனவுல கூட கிருஷ்ணர் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ராதே, உங்ககிட்ட நான் தவறு பண்ணிட்டேன், என்னை வந்து உன் கருணை, எனக்கு உன் கருணை கொடுன்னு சொல்லி சந்திரவலி வந்து கேட்கிறாங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் வந்து ஓடி இருக்கு, எல்லாம் இது பண்ணிருக்கும் போது ராதாராணி வந்து கிருஷ்ணர் வந்து நினைச்சு இது பண்ணி இருக்கிறாங்க. தென் இப்ப கட் பண்ணா, இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து ஆல்ரெடி வந்துட்டாரு. ஓகேவா? இந்த கதை ஓடும்போது ரதம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து வந்துட்டாரு. கிருஷ்ணர் வந்துட்டோடனே பிருந்தாவனத்துக்குள்ள வந்து அவர் வந்துட்டோன்னா அவர் ஸ்டன் ஆயிட்டாரு. யாரு? ஸ்டன் ஆயிட்டாரு. அவர் வந்து நேரா நிதுவன துணித்துக்கு வராரு. அவரால் நிக்க முடியல. நிதுவன துணி வந்துட்டோடனே கிருஷ்ணர் டைரக்டா பல வருஷங்கள் சென்று ஃபர்ஸ்ட் டைம் அவர் ராதாராணியை வந்து அவர் வந்து பாக்குறாரு. அவர் பார்த்துட்டோம்னா என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து இந்த மகா பிரகாஷ் ரூபத்துல அவர் போய் நிக்கிற, ஸ்டன்னா நிக்கிறாரு. யாரு? கிருஷ்ணன் நிக்கிறாரு. அப்ப என்ன நடந்துச்சு? யோக மாயா அவங்க என்ன பண்றாங்க, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ராதே 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 தேகி தேகி மத பல்லவா, அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ராதாராணி கிட்ட வந்து அப்படியே வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ராதாராணி வந்து கிருஷ்ணர் நினைச்சு ஏங்கி இருக்கிறாங்க, ஆனா ராதாராணிக்கு வந்து தெரியல, அவங்க அப்படியே இதுல இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அவரு வந்து ஸ்டன்னா நிக்கிறாரு. ஓகே, அந்த நேரத்துக்காச்சு அவர் வந்து இப்ப இந்த பார்க்கக்கூடிய ஜெகநாத ரூபம், இப்ப அவங்க கையெல்லாம் சுருங்கி அப்படியே கண்ணா பிடிச்சாக்கல, அந்த மகா பாவுல அவர் நிக்கிறாரு, ராதாராணி பார்த்துக்கிட்டு. இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணன் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவர் மறந்துட்டாரு. அவர் ராதாராணியோட அந்த பிரேம ரசத்துல அவர் அதுல மூடிட்டாரு. அவர் யாருன்னே அவருக்கு தெரியல. அந்த ஜெகநாத ரதயத்துல வருவார்ல, அந்த மாதிரி நிறைய அவர் நிக்கிறார், அப்படியே மயங்கி நிக்கிறாரு. ஆனா இப்ப வந்து அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, ராகபாவ சிந்துர பஷ்மனா, அதாவது ராதாராணியோட அன்பு என்ற கடல்ல அந்த ஜெகநாதர் என்ற கட்டை, ஜெகநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த ரூபம் அது வந்து ராதாராணி அன்புல வந்து மூழ்கி அவர் ஃபுல்லா அதுல மூழ்கிட்டாரு. அவர் யாருன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல, வெறும் வந்து ராதாராணியோட அந்த அன்பு மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அப்ப என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ராதாராணியோடைய யோகமாய அரேஞ்ச் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணருடைய ராதாராணி காதல வந்து முதல்ல என்ன பண்றாங்க, லலிதா போய் சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்துட்டாரு அப்படின்னு வந்து லலிதா போய் சொல்றாங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது, யோகமாயா அவங்க எல்லா லீலையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. யோகமாயா என்ன பண்றாங்க, கிருஷ்ணரோட கிட்ட காற்று அடிக்கிறாங்க. அந்த காத்து, இந்த காத்து என்ன பண்ணுது, காத்து வந்து கிருஷ்ணரோட கோடலை டச் பண்ணி அந்த காத்து நேரா போய் ராதாராணி டச் பண்ணோன்னே தென் ராதாராணி கண்ணை திறந்துட்டாங்க. ராதாராணி கண்ணை திறந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து யாரை பாக்குறாங்க, கிருஷ்ணரை பாக்குறாங்க. கிருஷ்ணரை பார்த்தோம்னா, ஆனா கிருஷ்ணர் வந்து பார்க்க முடியல, அவர் வந்து ஆல்ரெடி வந்து அவர் ராதாராணியோட அந்த அன்புல இருக்கிறாரு, ராதாவோட பிரிவுல இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றது, அவங்க என்ன சொல்றாங்க, லலிதா என் விஷயம் சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து பாரு, அவர் வந்து உணர்வு இல்லாம இருக்காரு, தயவுசெய்து அவர் வந்து எழுப்புங்க. ஏன்னா கிருஷ்ணர் ராதாராணி திருப்பி கம் டு நார்மல் வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த நார்மல் இதுக்கு வந்தாங்க. ஆனா கிருஷ்ணரால வெளியே வர முடியல, ராதாராணி வெளியே வந்துட்டாங்க, ஆனா கிருஷ்ணரால வெளியே வர முடியல. என்ன ஆச்சு, அவங்க வந்து எழுப்ப சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, லலிதா விஷா எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ராதே 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தென் கிருஷ்ணர் தென் ராதாராணிய அப்பதான் கண்டத்துக்கு ஓபன் பண்றாரு. தென் ராதாராணி அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றது, அவங்க அப்பதான் வந்து அந்த செப்பரேஷன் பிரிவுக்கு அப்புறம் தென் அவங்க வந்து பாக்குறாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து துவாரகா, மதுரா,
அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்தாங்க. அவங்க 2 பேர் வந்து முழுக்க முழுக்க வந்து யுகல மீலானா சொல்லுவாங்க. யுகல மீலானா 2 பேரும் ஒண்ணா இருக்குது. யுகல ராதா கிருஷ்ணா யுகல மீலானா சொல்லி பாட்டுல இருக்கு பாருங்க. யுகலானா 2 பேரும் அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தருணத்துக்கு அவங்க வந்து பாக்குறாங்க. அந்த தருணத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த நிதுமன குஞ்சத்துல என்ன நடக்குது, அவங்க நைட்டு ஃபுல்லா வந்து அவங்க வந்து ராதாராணி அண்ட் கிருஷ்ணர் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. நைட்டு கடக்குது, நிறைய ஆகுது. தென் வந்து நைட்டு ஃபுல்லா வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணல கிருஷ்ணர் அண்ட் ராதாராணி. ஓகே, தென் காலையில மங்களா அது சோமுகூர்த்தம் போல இருந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன ஆரத்தி, மங்களாரத்தி. அப்போ 4:30 5:30 என்ன பண்றாங்க, ராதாராணி அண்ட் கிருஷ்ணர் 2 பேரும் புது ட்ரெஸ். கிருஷ்ணர் வந்து மஞ்சள் கலர் இது பீதாம்பரம் அழகா புல்லாங்குழல் வச்சுட்டு அவர் நிக்கிறாரு. அண்ட் ராதாராணி வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க நிக்கிறாங்க. ஏன் கிருஷ்ணர் மஞ்சள் கலர் இதை போட்டாரு, வேட்டி கட்டினாரு பாய். ராதாராணி என்ன கலரு, ப்ளூ. ராதாராணி என்ன கலர் இருக்கும், ராதாராணி கோல்டு. தப்த காஞ்சன கௌராங்கி மீன்ஸ் வந்து என்ன, கோல்டு. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி. கௌராங்கி மீன்ஸ் கௌரவ என்ன அர்த்தம்னா கோல்டன் கலர். அப்ப அந்த மஞ்சள் கலர் கோல்டன் கலர் எடுத்து கிருஷ்ணர் போட்டுட்டாரு. கிருஷ்ணர் என்ன கலரு, ப்ளூ கலர். ப்ளூ கலர் யார் போட்டுட்டா, ராதாராணி போட்டுட்டாங்க. தென் அவங்க அந்த 2 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. அந்த காட்சி கொடுத்து நிக்கிறாங்க. தென் என்ன பண்றாங்க, அடுத்து லலிதா அண்ட் விசாகா அவங்க என்ன பண்றாங்க, லலிதா வந்து அவங்க வந்து ஆரத்திக்கு ரெடி பண்றாங்க. பஞ்ச பிரதிபிகாத அவங்க ஆட்சியுமா அந்த ஆரத்தில ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணோன்னே தென் 2 பேரும் யுகலா மீலானா கீர்த்தனா, ராதாகிருஷ்ணா யுகலா மீலானா கீர்த்தன் அந்த 2 பேரும் ஒண்ணா இருக்கக்கூடிய அந்த பாடல்களை பாடுறாங்க. யார் பாடுறா, விசாகா பாடுறாங்க. லலிதா தேவி வந்து ஆர்த்தி பண்றாங்க. மற்ற கோபிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிருதங்க வாசிக்கிறாங்க, மற்ற இது வாசிக்கிறாங்க. சில பேர் வந்து சாமரம் வீசுறாங்க. அஷ்ட சகிகள் லலிதா, விசாகா, சம்பகலதா, ரங்காதேவி, சூதேவி, பிறகு வந்து துங்க வித்யா, இந்துலேகா, இந்த மாதிரி 8 சகிகள். பிறகு ராதாராணி அண்ட் கிருஷ்ணா இந்த ஃபார்ம் இருக்கிறாங்க. இவங்க ஆட்சி செய்றாங்க. இந்த காட்சியை தான் வந்து நம்ம வந்து எங்க பார்க்கலாம், நான் காலையில ஒரு டோர்ச்சர் பண்றதுக்கு படம் அனுப்புனேன். மாயாப்பூர்ல இருந்து அனுப்புனேன். வேற அனுப்பி விட்டேன் அண்ணா அடிக்கும். அந்த மாயாப்பூர் கூட ராதா மாதவா அண்ட் சகி இருக்கிறாங்களா, அந்த காட்சி தான் வந்து இந்த ஆரத்தி படல அவங்க நிக்கிறாங்க. எப்ப, மத்தியானம் இல்ல, எப்ப, காலையிலேயே காலையிலேயே மங்களாரத்திக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது, அந்த கொஞ்ச நேரம் முடிச்சுடுவாங்க. ஓகே தானே, ஒரு ரெடியாக பண்ணலாம். நான் பார்க்கல, எனக்கு அறிவே. சரி, கொஞ்சம் நேரம் முடிச்சுடுவோம். ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அப்புறம் வந்து ராதாராணி கிருஷ்ணர் வந்து பேசுற கிருஷ்ணர் வந்து ராதாராணியை பாக்குறாரு. அப்புறம் நிறைய நடக்குது. ஓகே, ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அதே இந்த கலியுகத்துல ஆக்சுவலி இது வந்து எங்கன்னா, ஆக்சுவலி இந்த பிருந்தாவனத்துல சொல்றேன், இந்த பிருந்தாவனம் சரி, இந்த லீலை வந்து ஆன்மீக வந்து நடக்குதுதான் இங்கேயும் நடக்குது. ஓகேவா, 2 இடத்துல ஒரே சேர்ந்து நடக்கும் லீலைகள். ஓகே, அப்ப நான் கலியுகத்துல இந்த உருவத்தை நான் கொடுக்கணும். இந்த உருவம் எந்த உருவம், எந்த உருவம், ஜெகநாத பலதேவ் அண்ட் சுபத்ரா தேவி. இந்த உருவத்தை கொடுக்கணும். ஏன்னா நாரதர் முனி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப நான் வந்து இந்த கலியுகத்துல நான் இந்த ரூபத்துல நான் வந்து தோன்ற போகின்றேன். அப்ப ராதே உன்னை விட்டு நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, அதனால கலியுகத்துல நான் வந்து நீலாச்சல தாம், அதாவது பூரி ஜெகநாத தாமத்துல நான் வந்து ஜெகநாதா வருவேன். பலராம வந்து பலதேவியோ வருவாரு. சுபத்ராதேவி சுபத்ராவாணி வருவாங்க. நாங்க அங்க வந்து உன்னைய ஏகிக்கிட்டு உன்னுடைய பாவங்கள் நாங்க அங்க இருப்போம். ஜெகநாத உருவம் என்ன ஆகுதுன்னா, ராதா விராஹா விதுரா, ராதாராணிய பிரிஞ்சிருக்கக்கூடிய பாவம். இதுதான் அங்க சொல்லல, ராதாராணி பிரிஞ்சிருக்க, அதான் ராதா விராஹா விதுரா. உன்னைய பிரிஞ்சிருக்க பாவத்துல நாங்க நீலாச்சல தாமத்தில் நாங்க இருப்போம். தென் ராதே
நீயும் அங்க வரணும். தென் அதனாலதான் ராதாராணி கலியுகத்துல அவங்களோட பாவத்தை எடுத்துக்கிட்டு கலியுகத்துல யார் வராங்க? மகாபிரபு, சைத்தன்யா மகாபிரபு. மகாபிரபு. சைத்தன்யா மகாபிரபு என்ன பண்றாரு? அவரு சைத்தன்ய உள்ளுக்குள்ள யாரு? அது சைத்தன்ய உள்ளுக்குள்ள யாரு? ராதாராணி. ராதாராணி. அதனால ராதாராணி சைத்தன்ய மகாபிரபுவாக கலியுகத்துல பூரி ஜெகநாத் வராங்க. ஏன்னா மகாபிரபு பாத்தீங்கன்னா அவர் வந்து சன்னியாசி எடுத்த பிறகு வேற எந்த தாமத்துக்குமே போக மாட்டாரு. ஏன்? சைத்தன்ய மகாபிரபு அதாவது ராதாராணி அவங்க யார தேடிட்டு போறாங்க? கிருஷ்ண விராக விதுரா. சைத்தன்ய மகாபிரபு உள்ளுக்கு ராதாராணி கிருஷ்ண விராக விதுரா, கிருஷ்ண தேடிட்டு போறாங்க. ராதாராணி என்ன பண்ணாங்க? கிருஷ்ண வரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க? ராதாராணி கிருஷ்ண வரணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? அழுதாங்க. சைத்தன்ய மகாபிரபு அழுவாரு. ஏன்னா ராதாராணி பாவா கிருஷ்ணர் தேடுறாரு, கிருஷ்ண விராக விதுரா, கிருஷ்ண விட்டு புரிஞ்சு இருக்கிறாரு. ஆப்போசிட் சைடு ஜெகநாத சுபத்ரா அவங்க யாரை தேடி வராங்க? மதுராலேருந்து ராதாராணி. புரியுதா என்ன சொல்ற? புரியுதா? ராதாராணி அவங்க வந்து ராதா விராக விதுரா. இவங்க ராதாராணி தேடுறாங்க, ஜெகநாத சுபத்ரா. சைத்தன்ய மகாபிரபு ராதாராணி வந்து கிருஷ்ணர் தேடுறாங்க. அதனாலதான் ராதா விராக விதுரா அண்ட் கிருஷ்ணா விராக விதுரா ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க? பூரி தாமத்தை எடுத்தார். அதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பூரி தாமத்தை செலக்ட் பண்ணாரு. ஓகேவா? இந்த மூணு ஏன் மகாபிரபு ஏன் வந்து வேற இடத்துக்கு போனாரு? ஆனா அவரு கிடைச்சா அவருடைய முழுசா இருந்த இடம் வந்து எங்க? பூரி ஜெகநாத். ஏன்னா நிறைய பேர் வந்து கதையில வரும், அவங்க அம்மா வந்து விட்டு பிரிய முடியாம தான் அவர் வந்தாரு. அதெல்லாம் வெளிப்புற காட்சி. அதெல்லாம் அப்பாட்ட வச்சா தத்துவ வச்சா இதான் தத்துவ வச்சா. அவர் வந்து ராதாராணி பிரிவுல மகாபிரபு இருக்கிறாரு, கிருஷ்ண பிரிவில். அப்ப ராதாராணி வந்து கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தேடுறாங்க. அதாவது ஜெகநாதர் வந்து ராதாராணி கேட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பூரி தாமம் வந்து விப்ரலம்ப தாமம், விப்ரலம்ப கஷேத்திரம். அதாவது ரெண்டு பேரு பிரிஞ்சு பேரு ரெண்டு ஒன்னா சேரக்கூடிய கஷேத்திரம். விப்ரலம்பனா என்ன? பிரிஞ்சு அர்த்தம். ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க, ஒன்னா சேர கஷேத்திரம் வந்து என்ன கஷேத்திரம்னா பூரி ஜெகநாத கஷேத்திரம், சங்கு கஷேத்திரம். அது எப்படி சங்கு வடிவில் இருந்திருக்கும். புருஷோத்தம கஷேத்திரம். எல்லா கஷேத்திரமுக்கும் புருஷோத்தம கஷேத்திரம் ஜெகநாத் கஷேத்திரம். ஓகேவா? இந்த ஜெகநாத உருவம் இப்ப வந்து வரன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி கட்ட ரூபத்துல வந்துச்சு? எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து கட்ட ரூபத்துல வந்தாரு? யார் அது வந்து எடுத்து வந்தாங்க? எப்படி அவர் அகத்த வந்தாரு? எப்படி இந்த ஜெகநாத கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு? ஏன் குண்டிஜாக்கு போனாரு? ஏன் குண்டிஜா ரதத்தை முன்னாடி குண்டிஜா கழுவா, குண்டிஜா மட்டும் சொல்லுவோம் கோயில கழுவுறது. ஏன் குண்டிஜா கோயில் கழுவுறது சொல்லி ஏன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க? குண்டிஜா கழுவுதா வெறும் கோயில் மட்டும் கழுவுதா? கிடையாது, அதுக்குள்ள தத்துவம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ரதயாத்திரை கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. जय जगन्नाथ सुभद्रा महाराज की जय, श्री प्रभुपाद महाराज की जय, श्री राधा गोपाल जी की जय, गौर प्रेमानंदे।